பார்த்தேன் வெண்மதி மேடம் வந்து நீங்க வரும். பட் I don't know because of some reason you are not there for the program, but definitely நமக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் நடக்க போறது ஜனவரி 6ஆம் தேதி. ஆக்சுவலி நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி டுடே இட்ஸ் ஏ ட்ரீம் கம் ட்ரூ டே ஃபார் மீ. நான் வந்து நிறைய நாளா எதிர்பார்த்திருந்தேன், நிறைய நாளா வந்து எனக்கு உள்ள இருந்த ஒரு கனவு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் என்னோட கண் முன்னாடி பார்த்தேன். டெஃபினெட்லி இட்ஸ் only because of the efforts of தமிழ்நாடு டீம். தமிழ்நாடு டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களோடையும் எஃபர்ட் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு பெரிய வெற்றி நமக்கு அடிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சது. டெஃபினெட்லி திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஓன்லி. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட வண்டர் வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் வண்டர் வேர்ல்டு ஆஃப் தமிழ்நாடு, ஜஸ்ட் லைக் காமராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் வண்டர் வேர்ல்டு, தி பிக்கஸ்ட் வண்டர் வேர்ல்டு ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா அப்படி கூட சொல்லலாம். அந்த வண்டர் வேர்ல்டோட ஒரு பூஜை பண்ணி ஒரு நம்ம சைட்ல இருந்து ஆர்சிஎமோட இனோகிரேஷன் கிடையாது, அந்த ஓனர் சைட்ல இருந்து ஒரு இனோகிரேஷன் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பொருளுகள் எல்லாம் நைட்டு 11 மணிக்கு தான் நமக்கு இங்க ரீச் ஆனது. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பொருளுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணது. நைட்டு வந்து யாருமே தூங்கல. நான் இருந்தாங்க, வேதராஜன் சார் இருந்தாங்க, தேவி சார் இருந்தாங்க, நம்ம நிறைய லீடர்ஸ், நரேன் சார் இருந்தாங்க, எவ்ரிபடி வாஸ் தேர். ஆனா அதுல ഏറ്റവും அதிகம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய 2 பேர் இருக்கு. அதுல வந்து ஒரு வந்து நம்ம ராமசாமி சார். அவரு ஆக்சுவலி வந்து அவரு வந்து 2 நாளா தூங்கவே இல்லை. ஃபுல் நைட்டு வந்து தூங்காத 100% இந்த வண்டர் வேர்ல்டு சரி பண்ணதுக்காக மட்டும் டெடிக்கேட்டடா எப்ப போய் காலையில அவர் போய் குளிச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஃபுல் டைம் வந்து ஆக்டிவா இருந்து அவர் வேலை செய்தாங்க. அண்ட் செகண்ட் வந்து எனக்கு வந்து நான் பயங்கரமா அதிசயமா பார்த்துற லீடர் வந்து நம்ம கந்தசாமி சார். கந்தசாமி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் வெண்மதி மேடம் சொன்னேன், கந்தசாமி சார் தான் அதான் லாஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சேன். கந்தசாமி சாரு அவரு வேலை செய்த மாதிரி இதுவரைக்கும் யாருமே வேலை செய்தது நான் பார்க்கல. எத்தனை மூட்டை வந்து 8 டன் அப்படின்னா நேத்துக்கு வந்து 8 டன்னு பிளஸ் பர்னிச்சர் வந்திருந்தாங்க லோடு. அந்த டோட்டல் லோடு அந்த 8 டன்னும் வந்து இருந்தது கந்தசாமி சாரோட பேக்ல தான். அவரு தான் ஃபுல் லோடு ஏற்றி எல்லாமே வந்து, அதுவும் வித்தவுட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் கூட ஒரு அப்படின்னா என்ன சொல்ல ஒரு ஒரு டயர்ட்னஸே இல்லாத ஃபுல் டைம் வேலை செய்யுது. காலையில நைட்டு நான் போய் பார்க்கும்போது அவரு ஒரு மாதிரி இருந்தாங்க, அப்படின்னா வேலையில இருந்தாங்க. நான் 3:30க்கு நாங்க இருந்து கிளம்பும் போது அவரு வேலையில இருந்தாங்க. காலையில நான் போகும்போது அதே அவர் பேரு அட்லாஸ் சார். எஸ் அட்லஸ், கரெக்டா அவர் அட்லஸ் தான். அட்லஸ் சொன்ன அவரு தான். ஆக்சுவலி அட்லஸுக்கு வந்து கந்தசாமி பேரு கொடுக்கணும், அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அந்த அளவுக்கு வந்து அவர் வேலை செய்தாங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து கந்தசாமி சாரை மட்டும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண அந்த மாதிரி இல்லை, பட் ஐ நீட் டு அப்ரிஷியேட் ஹிம். அதுக்காக தானே அவரோட பேரு சொல்றாங்க. பட் டெஃபினெட்லி எல்லா ஆளுங்களும் இப்போ வெண்மதி மேடம் காலையில வந்து 6 மணிக்கு வெண்மதி மேடம் அங்கே இருக்கு, நிறைய லீடர்ஸ் நம்ம பேரு சொன்னா எல்லாரும் பேரு சொல்ல வேண்டி வரும். ஐ அப்ரிஷியேட் அண்ட் நான் வணக்கம் சொல்றேன் எல்லாருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ட்ரீமுக்காக நம்ம எல்லாரும் வந்து இதுக்காக வேலை செய்ததுக்காக தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி. அண்ட் இது ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். இது வந்து ஸ்டார்டிங் தான். இது வந்து ஒரு நம்ம வந்து க்ளோசிங் கிடையாது, இனிமே தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பிசினஸ்ல வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது லட்சக்கணக்கிന് ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது நம்ம வந்து டைமண்ட் சுரேந்திர பட் சாருக்கு பரமந்த 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இவருக்கு மூர்த்தி சாருக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்கு. முகேஷ் கோத்தாரி சார் crorepati 1 கோடி ரூபாய் சிங்கிள் செக் வாங்கின லீடர். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பேசியிருக்காங்க. அண்ட் வி ஆல் வாண்ட் டு பி லைக் தம். அவரை மாதிரி வந்து பரமந்த 50 லட்சம் ரூபாய் எல்லாம் கிடைக்கணும், 1 கோடி ரூபாய் கிடைக்கணும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஒரு டார்கெட்டா எடுக்க வேண்டிய விஷயம் 1 லட்சம் ரூபாய் நம்ம கையிலுக்கு வரணுங்கிறது கிடையாது. 1 லட்சம் ஆளுங்களை ஆர்சிஎம்குள்ள கொண்டு வரணுங்கிற டிசிஷன் எடுத்து நம்ம வேலை செய்யணும். when our target is money, நம்ம வந்து காசு வரணும், நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு காசு சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு டைமண்ட் ஆகணும்னு நினைச்சு நம்ம வேலை செய்யும் போது நம்ம டார்கெட் அந்த காசு அந்த இன்கம் மட்டும்தான். பட் நம்ம டார்கெட் என்ன இருக்கணும், 1 லட்சம் ஆளுங்களை நான் என்ன பண்ண போறேன், ஆர்சிஎம் குள்ள நான் கொண்டு வரணும். அந்த ஒரு இன்டென்ஷன்ல நம்ம வேலை செய்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்க நினைச்சிருக்கிறது 50 லட்சம் பெர் மந்தா இருந்தா அது வந்து 50 கோடி பெர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ இன்னைக்கு நான் அங்க ப்ரோக்ராமுக்கு போனப்போ நான் சொன்ன விஷயம் இதுதான்.
நிறைய கம்பெனிஸ் வந்து புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதுக்காக நிறைய விளம்பரம் கொடுத்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லான்ச் மீட்டிங் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி எஸ் இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் கொண்டு வர போறேன்னு அவ்வளோ பெருசா காமிச்சுதான் அவர் லான்ச் பண்ணுவீங்க. ஆனா ஆர்சிஎம் சிஸ்டத்துல பாருங்க, வித்தவுட் எனி இன்டிமேஷன் நமக்கு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் நேற்றுக்கு வந்து நம்ம வியோமினியோட 4 புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கீசோல் ப்ரோக்ராம்ல வந்து ஆல்மோஸ்ட் 12 புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி இன்டிமேஷன் நார்மலி நம்ம எல்லாரும் அது ஒரு புது பொருள் தானே, அது அவ்வளவுதான் இருக்கு, நீங்க எல்லாரும் சேல் பண்ணுங்க சொல்லிட்டு சும்மா நம்ம கையில கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரே ஒரு புது பொருள் லான்ச் பண்ணா கூட அது பெரிய லெவல்ல காமிக்கும் போது வி ஆர் லான்ச்சிங் த ப்ராடக்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் வந்து ஆர்சிஎம்ல புது பொருள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வி நீட் டு சி தட் வாட் வி ஆர் டூயிங், நம்ம வந்து எந்த அளவுக்கு இது ப்ரமோட் பண்ணங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் யோசிக்க வேணும். பாருங்க, இப்ப என்ன பார்த்தா வந்து ஏதாவது எனக்கு ஒரு டயர்ட்னஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா தானே இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து நேத்துக்கு நைட்டு தூங்கதே இல்லை, ஃபுல் டைம் வந்து நான் வேலையில இருந்தாங்க. பட் இப்போ கூட நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இதுதான், கீசோலோட 50+ நம்ம சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் எஸ்பிஎஃப் ஓட இந்த சன்ஸ்கிரீன். இது வந்து நம்ம ஃபேஸ்ல நம்ம யூஸ் பண்ணா வி வில் பி ஃப்ரெஷ் லைக் நம்ம வந்து இப்போ குளிச்சு வந்த மாதிரி இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட். பேலன்ஸ் இருக்கிற சன்ஸ்கிரீன் மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற ஏது சன்ஸ்கிரீன் நம்ம பார்த்தாலும் அது வந்து 30+ அதான் பெருசா சொல்றீங்க. 30+ அப்படின்னா 30+ சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? 30+ சொன்னா அதுக்கு அர்த்தம் 30 நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும்போது அதுல இருந்து ஒண்ணு மட்டும்தான் நம்ம பாடியில போடும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் தெரியுங்கிறது அதோட அர்த்தம். ஆனா நம்மளது பாருங்க 50+, 50க்கு மேலே யூவி ரேஸ் வந்தா கூட அதுல இருந்து ஒண்ணு மட்டும்தான் நம்ம பாடியிலுக்கு டச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். இந்த மாதிரி இன்னும் வெண்மதி மேடத்துக்கிட்ட எல்லாம் நாம் பேசும்போது அவர் வேற வேற கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இதோட பிரைஸோட 4 மடங்கு 5 மடங்கு பிரைஸ்ல தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வி ஆர் கெட்டிங் திஸ் டைப் ஆஃப் சூப்பர் ப்ராடக்ட் இன் வெரி வெரி சீப் பிரைஸ். சீப் பிரைஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கையில வச்சிருக்காங்க. அண்ட் வி ஆர் நாட் ப்ரமோட்டிங் இட். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் இல்ல, நீங்க வந்து வேர்ல்டு வைட்ல எங்க போய் பார்த்தாலும் வி ஆர் நாட் கோயிங் டு கெட். அண்ட் இது வந்து ஷாருக் கானோ இல்லைன்னா வந்து நம்ம பிலிம் ஸ்டார்ஸ் யாருமே போய் சும்மா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம கொடுக்குற விளம்பரம் இல்ல. கரெக்டா வந்து யூஸ் அந்த பொருளை கையை பிடிச்சு நான் வந்து இது போட்டு பாருங்க லைக் திஸ் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றீங்க, எஸ் திஸ் இஸ் எஃபெக்டிவ், இது வந்து எஃபெக்டிவ் இருக்கு நம்ம சொல்றீங்க. பேலன்ஸ் இருக்கிற பாக்கியுள்ள விளம்பரம் கொடுக்கிற மாதிரி இல்ல. பாருங்க, சி எத்தனை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் யூ ஏ சாம்பிள். நம்ம வந்து சாம்பிள் காமிக்கிறேன். நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் each and every product is 100% healthy and not poisonous. ஒரு பாய்சனோ இல்லைன்னா வந்து கெமிக்கல்ஸ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லாத ப்ராடக்ட் தான் நம்ம கையில இருக்கிறது. தட் இஸ் இது வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து கான்பிடன்ஸ் எந்த கம்பெனிக்கு தர முடியும், எந்த ப்ராடக்ட்டுக்கு தர முடியும்? only we can do. நம்ம கையில தான் இந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அண்ட் டெஃபினெட்லி இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ புது வண்டர் வேர்ல்டு வந்திருக்காங்க. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் நான் எஃப்எம்சிஜி டெப்போ ஆல்சோ ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் நான் எஃப்எம்சிஜி டெப்போ நமக்கு வர போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கீசோல் டெப்போ கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ தேவர் கோயிங் டு லான்ச் தட். அவர் வந்து டெப்போ அதை இனோகிரேட் பண்ண போறாங்க. அண்ட் பிஃபோர் தட் கம்பெனி அதை திங்க் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் எஃப்எம்சிஜி டெப்போக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது நம்ம தமிழ்நாடு டீம் தான். ஆக்சுவலி இட் இஸ் நாட் மீ, இது நான் சொல்லல, அந்த கிரெடிட் எனக்கு இல்லை. நான் வந்து அந்த நான் எஃப்எம்சிஜி டெப்போக்காக என்னோட மைண்ட்ல வந்த விஷயம் இல்லை. ஆனா அது வேணும்னு சொன்னப்போ அதுக்காக எல்லா வேலையும் பண்ணாங்க. பட் அந்த அந்த ஐடியா மனசுல வந்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்கிற லீடர்ஸ் தான். ஜஸ்ட் இமேஜின், அது வரைக்கும் இவ்வளவு வருஷமா வந்து நான் எஃப்எம்சிஜி நிறைய பொருள் எல்லாரும் கையிலும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெப்போ நான் எஃப்எம்சிஜிக்கு வந்தா, எஸ்பெஷலி ஃபார் கீசோலுக்கு வந்தா அது நல்லா இருக்கும், பெரிய லெவல்ல பிசினஸ் வருங்கிறது கம்பெனி இப்பதான் யோசிக்கிறாங்க. பட் வி தாட் அபவுட் திஸ். இது வந்து 2 வருஷம் முன்னாடியே நம்ம தாட் ப்ராசஸ்ல இருக்கு. பட் ரைட் நோ only we got the permission. So just imagine how much நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸையும் வந்து மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு வந்து விஷனரியா இருக்குன்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க.
பட் இந்த மைண்ட் செட் அதே மாதிரி விஷனரி மட்டும் பற்றாது, நம்ம வந்து நிறைய இதுக்காக வேலையும் செய்யணும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி we should not be thinking about the income amount. எவ்வளோ இன்கம் எனக்கு வரணும், இல்லைன்னா என்னோட கையில இது எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணிருக்காங்க, ஸோ அதுக்காக வந்து எனக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்கணும், அப்படி நம்ம யோசிக்க கூடாது. we have to target on how many people we are going to get to our system. இந்த சிஸ்டத்துக்குள்ள, இவ்வளோ நல்ல சிஸ்டத்துக்குள்ள இவ்வளோ நல்ல பொருளை யூஸ் பண்றதுக்காக எத்தனை பேரை நான் கொண்டு வர போறாங்க என்னோட கூட. that should be our target. நம்ம டார்கெட் வந்து அதான் இருக்கணும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்ம நிறைய ஆளுங்களை ஜாயின் பண்ண வச்சா நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுமா? டெஃபினெட்லி வந்து ஆளுங்களை ஜாயின் பண்ண வச்சா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேன். பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம பொருள் ஆளுங்க யூஸ் பண்ணணும். வித்தவுட் யூசிங் த ப்ராடக்ட் நம்ம எத்தனை ஆளுங்களை ஆர்சிஎம்குள்ள ஜாயின் பண்ணாலும் நமக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் ஒண்ணுமே பெரியதில்லை, ஒரு அச்சீவ்மெண்ட்டும் வர போறது இல்லை. இந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு ഏറ്റവും அதிகம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 100% ப்ராடக்ட் யூஸ் தான். 100% பொருள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ரம் த சிங்கிள் டே இட் வில் நாட் ஹேப்பன். ஒரே நாள்ல வந்து அது நடக்க போறது இல்லை. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஒரு ஆளை வந்து நம்ம ஆர்சிஎம் பற்றி சொல்லி கொடுத்து நம்ம பொருளை வந்து நம்ம ஐஸ்பைன் ஆயில் இல்லைன்னா ஆட்டா, நம்ம டூத் பேஸ்ட், நம்ம கையில் கொஞ்சம் கீசோல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ் இனிமே வந்து அவர் எல்லா பொருளும் வந்து நம்ம ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறேன்னு நமக்கு யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்து அப்படிதான் ஒரே ஒரு பொருள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது பொருள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வரும். பட் இதுக்காக கம்பெனி கொடுத்திருக்கிற எல்லா வாய்ப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். To make a person purchase and use our product, we need to do lot many things which already company have provided to us. கம்பெனி நமக்கு சிஸ்டத்திலே கொடுத்திருக்கிற விஷயங்க வந்து நம்ம சரியான விதத்திலே ஆளுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்ம சேர்க்கும் போதுதான் ஆளுங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அல்லாட்டி வந்து இந்த பொருளை பற்றி ஜஸ்ட் இது நல்ல பொருள் தான் நம்ம எவ்வளவு விளக்கமா சொன்னாலும் people are not going to use this product. ஒரு வண்டர் வேர்ல்டு நம்ம ஓபன் பண்ணா அந்த வண்டர் வேர்ல்டு வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையா, அது வந்து நம்ம லாஸ்ல வருமா, நம்ம எப்படி பாக்குறாங்க. அது எப்பவும் வந்து அது ஒரு கால்குலேஷன் வந்து நடக்கிறது. எப்போ அதுல நடக்கிற சேல்ஸ், ஒரு வண்டர் வேர்ல்டோட சேல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், இல்லைன்னா ஒரு வண்டர் வேர்ல்டு எப்ப சக்சஸ் ஆகும், அந்த வண்டர் வேர்ல்டு இருக்கிற இடத்துல இல்லைன்னா அந்த வண்டர் வேர்ல்டு வச்சு அங்க இருக்கிற லீடர்ஸ் ஜெயிக்கும் போதுதான் ஒரு வண்டர் வேர்ல்டு சக்சஸ் ஆகும். So to become a successful person, you have to succeed that wonder world. To become successful wonder world, you all need to work for the achievement. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களும், I am not talking about சென்னை, நான் சொல்றது டோட்டல் தமிழ்நாடு. ஏன்னா இது தமிழ்நாடுக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஓன்லி வண்டர் வேர்ல்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இந்த வண்டர் வேர்ல்டோட வாய்ப்பு யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒரு ஆளை நம்ம வந்து ஆர்சிஎம் பற்றி சொல்லும் போது நம்ம ஆர்சிஎம் வந்து பெரிய கம்பெனி, நமக்கு வந்து 65,000 கோடியோட நமக்கு ஆஸ்தி இருக்காங்க, இதுல வந்து நமக்கு பிரம்மாண்டமான நம்ம கையில மட்டும்தான் துளசி பெயின் இருக்கு, நம்ம கையில மட்டும் ரைஸ் பெயின் வந்து இந்த அளவுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்காங்க, ஆட்டான்னு சொன்னா நமக்கு வேற வெளியில் கிடைக்கிற ஆட்டா மாதிரி இல்லை, கீசோல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் ஆளுங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிராண்ட் இருந்து புரியணும்னா அது வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஷாப்ல இருந்து பேசும்போதுதான் இம்மீடியட்லி ஆளுங்களுக்கு அது புரியும். ஒரு வாட்டி வண்டர் வேர்ல்ட்ல இருந்து நம்ம ஆர்சிஎம்மோட ஒரு ப்ராடக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அதே ப்ராடக்ட் வந்து நம்ம ஏது ஷாப்ல இருந்து பார்த்தாலும் அவருக்கு ஞாபகம் வருது, ஆமா அன்னைக்கு அந்த வண்டர் வேர்ல்ட் அந்த பெரிய ஷாப்ல இருந்து நான் பார்த்த சேம் ப்ராடக்ட் தான் அது. ஸோ தே வில் பி கம்பேரிங் வித் தட். ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களோட டிஸ்பிளே வார்ட்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பிசினஸ் நடக்கும். பிகாஸ் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் எ குவாலிட்டி ப்ராடக்ட். இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியோட பிரம்மாண்டமான ஷாப்ல விட்டு இருந்த ப்ராடக்ட் தான் என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு டிஸ்பிளே வார்ட்ல கிடைக்குதுங்கிற விஷயம் அவருக்கு புரியும். ஸோ யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் திஸ் சிஸ்டம். நம்ம சிஸ்டத்துல வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன பிபிடி நான் ஷேர் பண்றேன். அந்த பிபிடியில வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ கொஞ்ச நாளா வந்து நம்ம நிறைய காலம் வந்து நம்ம சிஸ்டத்துல நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ கிளாஸ் இல்லைன்னா ட்ரைனிங்ஸ் ஒன்றுமே பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ டுடே ஐ ஆம் கோயிங் டு டேக் சம்திங் இன்சைட் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டிய சில விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு பேச போறாங்க. ஸோ லெட் மீ ஷேர் ஒன் பிபிடி. So today I am going to talk about importance of home meeting. இன்னைக்கு நான் பேச போறது ஹோம் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் ஆர்சிஎம் பிசினஸோட நான் வந்து டைரக்ட் செல்லிங் சொல்ல மாட்டேன்.
RCM பிசினஸோட பேக் போன் என்னன்னு கேட்டா ஐ வில் டெல் யூ that will be home meeting. நம்ம வந்து பண்ண வேண்டிய மெயின் அண்ட் ரெகுலர் திங் என்னன்னு கேட்டா ஐ வில் டெல் யூ தட் இஸ் ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் தான் இந்த சிஸ்டத்துல வந்து நம்ம RCMல வந்து கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து நம்ம நம்ம தொடர பண்ண வேண்டியது, நம்ம வந்து முடங்காது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஹோம் மீட்டிங் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம தேவையான விஷயங்கள் என்னென்ன நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 100% ப்ரொடக்டிவ்ஸ், அதுல தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். 100% ப்ரொடக்டிவ்ஸ் இன் தட் நோ எக்ஸ்கியூஸ், அதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. எல்லா ஆளுங்களும் எல்லா பொருளும் கரெக்டா யூஸ் பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு சொல்லி இருக்கிற ஹெல்த், நமக்கு நம்ம எல்லா பொருளும் நம்ம RCM இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து ஹெல்த் இருக்கு. ஆனா நீங்க வந்து RCMோட ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளி மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்க யூஸ் பண்ணா ஹெல்த் கார்டோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே மாட்டேன். நீங்க வந்து வெளி மார்க்கெட்ல இருக்கிற நம்ம இது ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு நீங்க பயோஏஜ் சாப்பிட்டா அந்த பயோஏஜோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமா? டெஃபினெட்லி வந்து அந்த பயோஏஜோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டோம். நீங்க நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச், நீங்க வந்து காலையிலே ஃபுல் டைம் வந்து எல்லா வந்து நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றேன். ஆனா அதே அளவுக்கு வந்து நீங்க வந்து வெளியில இருக்கிற பேலன்ஸ் பொருள் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து இதோட பெனிஃபிட் கிடைக்குமா? டெஃபினெட்லி வந்து இதோட பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ வாட் யூ நீட் டு டூ வென் யூ யூஸ் ஒன் ப்ராடக்ட், நீங்க வந்து வீட்டுல இருக்கிற சாப்பிடுற பொருளுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல நீங்க கிளீன் பண்ண டாய்லெட் கிளீனர்ஸ் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், நீங்க சாப்பிடுற ஃபுட் ஆகட்டும், எல்லாத்திலும் வந்து என்ன பண்ணணும், RCM ப்ராடக்ட் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் ஏன் நான் சொல்றேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் RCM ப்ராடக்டோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டா 100% இது வந்து மார்க்கெட் பிரைஸ்ல கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். when you compare with the same range of product, ஒரே மாதிரி நம்ம அதே ரேஞ்சில் இருக்கிற பொருள் வச்சு நீங்க கம்பேர் பண்ணா டெஃபினெட்லி வந்து மார்க்கெட் பிரைஸ் வச்சு நமக்கு கம்மி பிரைஸ் இந்த பொருள் கிடைக்க போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறாங்களோ அந்த அமௌண்ட் இல்லைன்னா அதோட கம்மி அமௌண்ட் RCMல நீங்க செலவு பண்ணா போதும். அப்போ கூட உங்களுக்கு இந்த எல்லா பொருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, 6 மாதம் யூஸ் பண்ணா நமக்கு ஃப்ரீ குட்ஸ் கிடைக்க போறாங்க. இந்த மாதம் December 15 அப்படின்னா நாளை ஃப்ரம் டுமாரோ 15ஆம் தேதி தான் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 15th வந்து உங்களோட எல்லாருடையும் அக்கௌண்ட்ல வந்து நம்ம மெயில இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கிற எல்லா மாதம் பர்ச்சேஸ் பண்ண ஆளுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். மேபி பை 15th or 16th நமக்கு வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து RCM குள்ள இருக்கு. நம்ம நல்ல பொருளை யூஸ் பண்ணலாம், கம்மி பிரைஸ்ல அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு 6 மாதத்திலும் வந்து நமக்கு ஃப்ரீ குட்ஸும் கிடைக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு பண்ண வேண்டியது என்ன, we have to use 100% ப்ராடக்ட். இந்த 100% ப்ரொடக்டிவ்ஸ்ல ஒரு ஆளை மாற்றணும்னா நம்ம செகண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஹோம் மீட்டிங்ஸ். ஒரு ஆளை வந்து RCM பிசினஸை பற்றி நம்ம சொல்லி கொடுத்து அதனால யாருமே வந்து இந்த எல்லா பொருளும் யூஸ் பண்ண போறது இல்லை. அவரோட வீட்டுல வந்து நம்ம எல்லா பொருளும் கொண்டு வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணும் போதுதான் எஸ் இந்த அளவுக்கு வந்து RCMல ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு கூட நான் டூத் பேஸ்ட் வெளியே இருந்து வாங்கியிருக்காங்க, ஆனா RCM டூத் பேஸ்ட்ல வந்து இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்கிற விஷயம் அவருக்கு புரியும். So home meetings is the second thing for your business development. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலைன்னா ஜஸ்ட் இமேஜின் லாஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வரைக்கும் எத்தனை ஹோம் மீட்டிங் நீங்க உங்களோட லீடரை கூப்பிட்டு நீங்க பண்ணிருக்கேன்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் நாட் அன் அச்சீவர், நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வரல, இல்லைன்னா வந்து இன்கம் வரலன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரீசனா இருக்கும். மேபி நீங்க வந்து 100% பொருள் யூஸ் பண்ணல, இல்லைன்னா வந்து நீங்க ஹோம் மீட்டிங் நீங்க கண்டக்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் எ ப்ரோசஸ். அது வந்து எப்படி நம்ம ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணங்கிற விஷயம்ல நம்ம வழியா நம்ம பேச போறாங்க. அண்ட் டிஸ்பிளே வால், ஒரு வீட்டுல வந்து ஆளுங்க 100% ப்ரொடக்டிவ்ஸ் ஆக்குறோம்னா அதுக்கு ഏറ്റവും சிம்பிளான வேலை என்ன, ஸ்டார்ட் ஏ டிஸ்பிளே வால் இன் ஹிஸ் ஹோம். அவரோட வீட்டுல வந்து ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணுங்க. நம்ம எல்லா ஆளுக்கும் தெரியற விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இப்போ நார்மலி நம்ம RCM பிசினஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் டூத் பேஸ்ட் எப்போ வாங்குவீங்க, அது வந்து நம்ம நெக்கி பிழிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற நம்ம இது ரத்தம் வரை உள்ள புளிய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டூத் பேஸ்ட் வாங்க போவோம். அது எதுக்கு, நம்ம கையில காசு இல்லாதனால இல்ல, ஆக்சுவலி வந்து நம்ம கவனிக்கல. எப்போ வந்து காலையில பிரஷ் பண்ணும் போது நமக்கு எந்த ஞாபகம் வரும், ஐயோ டூத் பேஸ்ட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஓவர், ஸோ அது நேற்றுக்கு நான் அது வாங்கலைங்கிற விஷயம் காலையில நம்ம பிரஷ் பண்ணும் போது யோசனை வரும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவீங்க, ஒரே டூத் பேஸ்ட் வந்து நம்ம அப்படியே நம்ம பிடிச்சு அதை அடிச்சு குத்தி அதை கொன்னு அதுக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணுவீங்க, அந்த டூத் பேஸ்ட் எடுக்கும். எப்போ நம்ம பண்ற வேலை தான். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ഏറ്റവും அதுக்குள்ளே இருந்து ஒரு சிங்கிள் பென்னி கூட வெளியே வராம இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவீங்க, வெளியே போய் ஒரு டூத் பேஸ்ட் வாங்கும்.
பட் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஏற்றும் பக்கத்துல இருக்கிற ஷாப்ல இருந்தது அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவீங்க, டூத் பேஸ்ட் வாங்குவோம். நம்ம வந்து எனக்கு ஆர்சிஎம் டூத் பேஸ்ட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெளியே தூரே போயிட்டு நம்ம டூத் பேஸ்ட் வாங்க போறது இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த சீரியஸ் ஆர்சிஎம் கஸ்டமர் பற்றி இல்ல, சீரியஸ் அல்லாத ஆர்சிஎம் கஸ்டமரை பற்றி. சோ ஒரு மாதம் வந்து அவர் என்ன பண்ண போறாங்க, வேற ஏதோ ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண போறாங்க. பட் ஒரு ஆளோட வீட்டுல வந்து ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி நம்ம ஆர்சிஎம்மோட எல்லா பொருளும் அவரோட டிஸ்பிளே வால் இருந்தா டெஃபினெட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஆக போறது என்ன, அவரு வந்து 100% ஒரு ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸரா மாற போறாங்க. ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் அவர் 100% யூஸ் பண்ணும்போது தான் அவருக்கு புரியும், எஸ் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குங்கிற விஷயம். So for the 100% product to take a person to the 100% product use, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்பிளே வாலி எல்லாரும் வீட்டிலும் ஓபன் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன, பர்சனல் டார்கெட். ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்காங்க, நான் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே, நீங்க வந்து நல்லா பண்றீங்க, வெரி குட், உங்களுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஆர்சிஎம்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் ஏ டார்கெட். இப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் வரப்போற ஏப்ரல் மாதத்துல வந்து நான் ஒரு ஸ்டார் அச்சீவரா வர போறாங்க. ஒரு 3.5 lakhs பிவி எனக்கு கொண்டு வரணும். அது வந்து என்னோட பி லெக்ல வந்து இவ்வளவு பிசினஸ் வரணும், என்னோட ஏ லெக்ல வந்து இவ்வளவு பிசினஸ் வேணுங்கிற ஒரு டார்கெட் நீங்க எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ஏ பர்சனல் டார்கெட். எஸ், நல்ல பொருள் நான் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிதானே இருக்கிறேன், ஆளுங்க யூஸ் பண்ற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருந்தா டெஃபினெட்லி வந்து நமக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு பின் லெவல் நீங்க வந்து மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டு அந்த பின் லெவலுக்காக நீங்க வேலை செய்யும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பின் லெவல் உங்களுக்கு சேஞ்ச் ஆக முடியும். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் நம்ம பின் லெவல் சேஞ்ச் ஆகுறதுக்கான பெனிஃபிட் என்ன, உங்க கூட இருக்கிற ஆளுங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்க வந்து எஸ் இது என்னோட லீடர் வந்து ஒரு சரியான லீடருங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவரு வரணும்னா நம்ம லீடர் வந்து நம்ம growth காமிக்கணும். A leader has to maintain and change his pin level regularly. ஒரு லீடர் வந்து என்ன பண்ணணும், அவருடைய பின் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த காலகட்டம் அந்த ஒரு எவ்வளவு நம்ம ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு வைட்டல்ல இருந்து ஸ்டாருக்கு போகும்போது, ஸ்டார்ல இருந்து ராயல்ட்டிக்கு போகும்போது, ராயல்ட்டில இருந்து டெக்னிக்கலுக்கு போகும்போது, இதுக்கு எல்லாம் வந்து ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம ஒரு டார்கெட் எடுத்து அந்த டார்கெட் என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்ம கூட இருக்க நம்ம புதுசா வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண ஆளுங்களுக்கு உங்களோட மேல ஒரு விசுவாசம் வரும், ஒரு ரெஸ்பெக்ட் வரும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு, நிறைய ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னு கேட்டா ஒரு டார்கெட் எடுக்க மாட்டேங்க. நம்ம வந்து இந்த அடுத்த 4 மாதம் இல்லைன்னா 3 மாதம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இருக்கிற எல்லாருக்கும் டார்கெட் இருக்கு. அது நான் டார்கெட்ல சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் யாருக்கிட்டையும் கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஆர்சிஎம்ல எனக்கு வந்து டைமண்ட் ஆகணும். டைமண்ட் ஆகணுங்கிறது டார்கெட் கிடையாது. டைமண்ட் ஆகணுங்கிறது உங்களோட கனவு. தட் இஸ் யுவர் ட்ரீம். இட் இஸ் நாட் ஏ டார்கெட். டார்கெட்னு சொன்ன என்ன, டைமண்ட் ஆகிறதுக்காக நீங்க பண்ண போற அந்த பிளான், அதுதான் உங்களோட டார்கெட். டைமண்ட் ஆகணும்னா டைரக்ட்லி வந்து டைமண்ட் ஆக போறது இல்லை. அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு பிகினர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஒரு வைட்டல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வைட்டல்ல இருந்து நீங்க ஸ்டாருக்கு போகணும். ஸ்டார்ல இருந்து ராயல்ட்டிக்கு போகணும். டோன்ட் பிளான் டைரக்ட் டைமண்ட். யூ ஹாவ் டு டார்கெட் ஃபார் யுவர் வைட்டல் லெவல் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து வைட்டல் லெவல்ல இருந்து அந்த வைட்டல் லெவல் மெயின்டைன் பண்ணாத ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்ன, இப்போ இருக்கிற என்னோட பின் லெவல் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணணும். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். டோன்ட் பிளான் ஃபார் த ராயல்ட்டி. ஆல்ரெடி வந்து வைட்டல் இருக்கிற ஆள் அது மெயின்டைன் பண்ண முடியல, அந்த ஆளு ராயல்ட்டி நீங்க டார்கெட் பண்ண வேண்டாம். கோ வித் த ஸ்மால் ஸ்டெப். சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு நீங்க வந்து பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த சின்ன டார்கெட் நீங்க எடுத்து அந்த டார்கெட் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ மினிமம் ஒரு பர்சனல் டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த டார்கெட் எடுத்துதான் ஆகணும். செகண்ட் என்ன, டிசி டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் அண்ட் நியூட்ரிசார்ஜ் கிளவுன் கிளப், இத்தனையும் கிளப்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப் பண்ணும்போது இப்ப கம்பெனி சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து நம்ம டைமண்ட் கிளப் பண்ற ஆளுங்களுக்கு வந்து ஃப்ரீ கோட்ஸ் கிடைக்கும். சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ற ஆளுங்களுக்கு வந்து கம்பெனி சைட்ல இருந்து 3000 ரூபாய் ஒவ்வொரு 6 மாதத்துல வந்து 3000 ரூபாய் பிளஸ் 5000 ருபீஸோட ப்ராடக்ட் கிடைக்கும். இதே சூப்பர் டைமண்ட் கிளப் வந்து ஒரு நியூட்ரி சார்ஜ் வச்சு பண்ணா 3000 ரூபாய் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 5000 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். பிளஸ் 5000 ரூபாயோட ப்ராடக்ட் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 5000 ரூபாயோட ப்ராடக்ட் நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒவ்வொரு 6 மாதத்திலும் வந்து நீங்க எதிர்பார்க்காத லெவல் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர்சிஎம் சைட்ல இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்.
ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ற ஆளுக்கு வந்து 12,500 ரூபாய் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 12,500 ரூபாய் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். கிரவுன் கிளப்புக்கு பண்ற ஆளுங்களுக்கு வந்து 60,000 ரூபாய் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் பண்ற ஆளுக்கு நம்ம 60,000 ருபீஸ் வந்து ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 60,000 ருபீஸ் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். 1,00,000 ரூபாய் நியூட்ரிசார்ஜ் பண்ற ஆளுக்கு 1.20 1,20,000 ரூபாய் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 1,20,000 ரூபாய் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். ஸோ யூ நீட் டு ஒர்க் ஃபார் தட். நம்ம நிறைய ஆளுங்க யோசிக்க வேண்டிய இது வந்து 10,000 பிவிஎல் நியூட்ரிசார்ஜ் பண்ண முடியுமா? முடியும். 25,000 நியூட்ரிசார்ஜ் பண்ண முடியுமா? முடியும். பண்ற நிறைய ஆளுங்க இருக்கு சார். இந்த ஆளுங்களை எல்லாம் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் அவரெல்லாம் டாக்டர்ஸ் ஒன்றுமே கிடையாது, நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க தான். ஆனா அவர் என்ன பண்றீங்க, கரெக்டான ஆளுங்க கிட்ட கரெக்டான டைம்ல போய் இந்த விஷயம் கரெக்டான மாதிரி பேசுறீங்க. தட் இஸ் த ஒன்லி திங். கரெக்டான ஆளுகிட்ட கரெக்டான ப்ராடக்ட் கரெக்டான மாதிரி பேசினா ஏது பொருள் வேணாலும் நமக்கு சேல் பண்ண முடியும். ஏது பொருள் வேணாலும் நமக்கு இந்த ஏது கிளப்ல வேணாலும் நமக்கு என்ரோல் பண்ண முடியும். ஸோ மினிமம் வந்து ஒரு டைமண்ட் கிளப் பண்ற ஆளுதான் ஆர்சிஎம்ல வந்து ஒரு 100% ப்ராடக்ட் யூசர் நமக்கு சொல்ல முடியும். மினிமம் ஒரு 5,000. ஏன்னா 5,000 பிவிஸ் எவ்ரிபடி கேன் டூ. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம்ல ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆர்சிஎம்ல வந்து டெய்லி பொருள் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிடே ஆர்சிஎம் இஸ் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட். அண்ட் நிறைய ஒரு பெரிய செக்மெண்டே வந்து ஆர்சிஎம்ல லான்ச் பண்ண போறாங்க. அப்படின்னா குட் டாட், ஹெர்த சஞ்சீவினி, கீசோடு சொன்ன மாதிரி ஒரு புது செக்மெண்ட் வந்து we can see in 2024. இதுவரைக்கும் நம்ம பார்க்காத, இதுவரைக்கும் ஆர்சிஎம்ல நம்ம பண்ணாத ஒரு புது செக்மெண்ட் which is going to give you lots and lot many this one customers. நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய செக்மெண்ட் வந்து 2024 ஆர்சிஎம் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன லான்ச் பண்ண போறதுன்னு எனக்கு தெரியாது. மேபி அதுக்கப்புறம் இருக்கு. நம்ம டிசி சார் சொன்னது 2025 டோட்டல் ஆர்சிஎம்மோட பிசினஸ் வந்து 60,000 கோடிக்கு மேல ஆர்சிஎம் வந்து பெர் மந்த் டர்ன் ஓவர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். அந்த அளவுக்கு வந்து பிளானிங் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்சிஎம் இருக்கு. பட் இப்பவும் வந்து ஆளுங்க கேட்கறது என்ன, ஆர்சிஎம்ல கடுகு வந்துருச்சா, மஸ்டார்டு வந்துருச்சான்னு கேட்கிற ஆளுங்க தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ see the opportunity which we have. நம்ம கையில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற விஷயம் புரிஞ்சு நம்ம எல்லாரும் இந்த பிசினஸுக்குள்ள இருக்கணும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன, இந்த ஃபர்ஸ்ட் 100% ப்ராடக்ட் யூசேஜ் வேணும், ஹோம் மீட்டிங்ஸ் நம்ம பண்ணணும், டிஸ்பிளே வார்டு நம்ம ஓப்பன் பண்ணணும், பர்சனல் டார்கெட் எடுக்கணும். பர்சனல் டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை கிளப்ல கொண்டு வரணும். டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப், இந்த மாதிரி கிளப்புக்குள்ள ஆளுங்களை கொண்டு வரணும். அண்ட் 6th திங் இஸ் கம்பெனி டார்கெட். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா பர்சனல் டார்கெட்டா. பர்சனல் டார்கெட் சொன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரீம், அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வீடு வைக்கணும், எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி டார்கெட் நமக்கு எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அது கூடாது நமக்கு என்ன வேணும், கம்பெனில நம்ம சொல்லி இருக்கிற இந்த டார்கெட், நம்ம பின் லெவல் சேஞ்ச் பண்ண டார்கெட், அதுவும் நம்ம பண்ணணும். இது ஒன்றும் இல்லாத கம்பெனி வந்து சின்ன சின்ன டார்கெட் நமக்கு வேற கொடுக்குறாங்க. என்ன டார்கெட், நமக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் 5,000 பிவி, நம்ம 7,500 பிவி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துல நீங்க பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், கம்பெனி சைட்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம், டைகர் சந்தோஷ் நாயரோட ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ டார்கெட். அந்த டார்கெட் நீங்க எடுக்கணும். கீசோல வந்து நமக்கு ஆல்ரெடி கீசோல டார்கெட் முடிஞ்சு போச்சு. ஆனா கீசோல வந்து ஒரு 1000 பிவில இருந்து நம்ம 2,500 பிவி, 3000 பிவி, 5000 பிவி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிவிக்கும் வந்து கம்பெனி சைட்ல இருந்து ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் டார்கெட் இருந்தாங்க. நிறைய ஆளுங்க இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து எத்தனை ஆளுங்க இன்க்ளூடிங் சங்கீதா மேடம் பெர் மந்த் நமக்கு வந்து டோட்டல் 1,00,000 பிவிக்கு மேல கீசோல், சங்கீதா மேடம் அண்ட் ஜெயக்குமார் சார் 2 பேரையும் எடுத்து சொல்லணும். 1,00,000 பிவிக்கு மேல கீசோல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 100 பாக்ஸுக்கு மேல காமார்ஸ்னோ டார்கெட் எடுத்துட்டு மேடையில ஏறின ஒரே ஒரு ஆளு நம்ம சங்கீதா மேடம் ஜெயக்குமார் சார் தான். ஜஸ்ட் இமேஜின், ஃப்ரம் தமிழ்நாடு. ஒரே ஆளு வந்து நியூட்ரிசார்ஜ் வந்து 25,000 பிவி பண்றாங்க, ஒரே ஆளு வந்து கீசோல் 1,00,000 பிவிக்கு மேல பண்றாங்க, அதே ஒரே ஆளு வந்து 100 பாக்ஸ் காமார்ஸ்னோல் டார்கெட் பண்ணி அவரு அதுக்கும் வந்து நம்பர் 1 வந்து மேடையாங்க. சோ ஜஸ்ட் இமேஜின் a single family, ஒரே ஒரு ஃபேமிலியில ஒரு லேடி ஒரு ஜென்னுக்கு வந்து இவ்வளவு பண்ண முடியும்னா நம்ம எல்லாருக்கும் வந்து இதுல இருக்கிற ஒரு டார்கெட்டாவது நமக்கு அச்சீவ் பண்ண முடியும்ல. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. 1,00,000 பிவி ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் வந்து 1,00,000 பிவி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல. பட் கம்பெனி கொடுக்கிற மினிமம் டார்கெட் ஆகுது, we have to take it as a target. டார்கெட்னு சொன்ன பண்ணதுக்காக நம்ம கொடுக்கிறது தான் டார்கெட் சொல்றது. If we are not doing that target, that means that is not, we have not taken it as a target.
நம்ம வந்து டார்கெட் சொன்ன நம்ம வந்து ரவுண்டு நம்ம நம்ம புல்சைல வந்து நம்ம அந்த ஆணி நம்ம எரியும் இல்ல நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வந்து அந்த புல்சைல இருக்கிற அந்த டார்கெட் சொன்ன அந்த சென்டர் பார்ட் தான் டார்கெட். அது பார்த்து நம்ம எரிஞ்சா மட்டும்தான் அந்த டார்கெட் சொல்லுவீங்க. நம்ம வந்து அந்த போர்ட்ல எங்கேயாவது நம்ம அந்த ஆணி கொண்டா போதும் நம்ம மைண்டுக்குள்ள இருந்தா நமக்கு டார்கெட் சொல்ல முடியாது. நீங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருந்தா நீங்க சக்சஸ் ஆக போறது இல்ல. இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் திஸ் பிசினஸ், இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா நமக்கு வந்து கம்பெனி கொடுக்கிற டார்கெட் அது மினிமம் டார்கெட் ஆவது வந்து நீங்களும் பண்ணணும். உங்க டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்கிட்ட கரெக்டா ப்ரொமோட் பண்ணிட்டு பண்ண வைக்கணும். இப்ப நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். ஜனவரி 6ஆம் தேதி வந்து நடக்க போற ഏറ്റവും பெரிய ப்ரோக்ராம் நம்ம வண்டர் வேர்ல்டோட இனாகிரேஷன் பை டைமண்ட் சுரேந்திரவர் சார். அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள ஒவ்வொரு ஆளுங்களும் யோசிக்க வேண்டிய விஷயம், ஐ ஆம் கோயிங் டு டேக் மினிமம் 10 மெம்பர்ஸ் ஃப்ரம் மை டீம். என்னோட டீம்ல இருந்து நான் வந்து இல்லை, என்னோட டீம் எனக்கு இல்லைன்னா கூட 10 பேரை அந்த ப்ரோக்ராமுக்கு நான் கொண்டு வர போறேன். எனக்கு மேபி சில ஆளுங்களுக்கு வந்து டீமே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ண அவரோட ஃபேமிலியில இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஒரு 10 பேரையாவது அன்னைக்கு வந்து நான் அந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வர போறேங்கிற ஒரு டார்கெட் எடுங்க. அந்த சேம் டே அன்னைக்கு நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சார் இருக்கும், நம்ம சஃபேர் சிஆர் மூர்த்தி சார் இருக்கும், ஸ்டார் ரூபி சுஜித் குமார் சார் இருக்கும், நம்ம எல்லா லீடர்ஸ் இருக்கும். மேபி நம்ம கோபகுமார் சார் ரூபி கோபகுமார் சார் ஆல்சோ மேபி அவருக்கு நெக்ஸ்ட் டே வந்து டைமண்ட் பட் சாரோட ப்ரோக்ராம் பெங்களூர்ல இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் சின்ன கன்ஃபியூஷன் இருக்காங்க இங்க வரணுமா வேண்டாமான்னு. பட் ஐ பிலீவ் தட் ஹி வில் பி ஆல்சோ கமிங் நம்ம கோகுமார் சார். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்க லைனோ ஸ்பான்சர்ஸ் எல்லா ஆளுங்களையும் வந்து டைரக்ட்லி பாக்குறதுக்கும் அவர்களோட போட்டோ எடுக்கிறதுக்கும் பிரம்மாண்டமான அந்த வண்டர் வேர்ல்டு நம்ம பாக்குறதுக்கும் எல்லாம் வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜனவரி 6ஆம் தேதி. அந்த ப்ரோக்ராம்ல வந்து மினிமம் இப்போ நமக்கு எங்கேயும் நிறைய டைம் இருக்கு. இப்ப கூட நீங்க வந்து நீங்க வந்து முயற்சி எடுத்தா டெஃபினெட்லி வந்து 10 பேரை ஒவ்வொரு ஆளுக்கும் கொண்டு வர முடியும். அன்னைக்கு வந்து பேலன்ஸ் கேரளாவில இருந்து ஆளுங்க வர போறாங்க, கர்நாடகையில இருந்து ஆளுக்கு வர போறாங்க. அந்த யாருக்குமே வந்து த்ரொட்டல் நம்ம தமிழ்நாட்டோட பவர் நம்ம காமிக்கணும். அதுக்காக மேக்சிமம் ஆளுங்களை நம்ம என்ன பண்ணணும், டார்கெட்டா எடுத்து அந்த ப்ரோக்ராம்ல ஆளுங்களை கொண்டு வரணும். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ குட் டாட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆல்சோ. நம்ம வந்து லாஸ்ட் மந்த் குட் டாட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம பிளான் பண்ணாங்க. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் சைக்ளோன், அந்த சைக்ளோன் வந்ததுனால சென்னையில சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமானதுனால நான் வந்து அந்த குட் டாட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அண்ட் டுடே நவ் வி ஆர் கோயிங் டு டூ த சேம் குட் டாட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆன் 6th of January. 6ஆம் தேதி வந்து நம்ம வண்டர் வேர்ல்ட்ல வச்சு குட் டாட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல். அப்படின்னா 20 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நல்ல குட் டாட்டோட ஃப்ரைட் ரைஸ், குட் டாட்டோட நூடுல்ஸ், குட் டாட்டோட நம்ம இது சில்லி போர்டிஸ் சில்லி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து 20 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 20 rupees பர் பிளேட். ஒரு பிளேட் 20 rupees. ஸோ நம்ம சூப்பரான ஒரு 1500க்கு மேலே டிக்கெட் வந்து நம்ம ஜெகதீசன் சாரு ஹொசூர்ல சேல் பண்ணாங்க. வி நீட் டு கிவ் ஹிம் ஏ பிக் கிளாப். 1500 பேரை வந்து சாப்பிட வச்சிருக்காங்க நம்ம ப்ராடக்ட். ஜஸ்ட் இமேஜின் 1500 பேரை குட் டாட்டோட ப்ராடக்ட் ஆர்சிஎமோட பொருள் சாப்பிட வச்சுன்னு சொன்னா தட் இஸ் ஏ பிக் அச்சீவ்மெண்ட். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு ஹொசூர் மாதிரி இருக்கிற இடத்துல வித்தவுட் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வண்டர் வேர்ல்டு இனாகிரேஷன் ஒண்ணுமே இல்லை. அப்ப கூட 1500 பேரை சாப்பிட வச்சிருக்குன்னா இன்னைக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, மினிமம் வந்து 6000 பேரை நம்ம என்ன பண்ணோம், இந்த சென்னை ப்ரோக்ராம்ல நம்ம சாப்பிட வைக்கணும். மினிமம் 6000 பேருக்காக ஃபுட்டு நம்ம ரெடியா பண்ணோம். இதோட அர்த்தம் என்ன, 20 ரூபாய் சொன்னா எவ்ரிபடி வில் பி ஹேவி. ஐயோ எனக்கு வந்து 20 ரூபாய் இல்லை சார், எனக்கு வந்து 20 rupees என் கையில் இல்லைன்னு சொல்லி யாருமே இல்லை. அந்த மாதிரி சொல்லுங்க ஆளுங்க வேண்டாம். 20 ரூபாய் கூட ஒரு சாப்பாடுக்காக செலவு பண்ண முடியாத ஆளுங்களை நீங்க கொண்டு வர வேண்டாம். பேலன்ஸ் இருக்கிற ஆளுங்க, பேலன்ஸ் லட்சக்கணக்கின ஆளுங்க இருக்கு. அதுல இருந்து நீங்க 20 ரூபாய்க்கு வந்து சூப்பரான ஃபுட்டு, டெலிஷியஸ் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, 100% வேகன் ஃபுட்டு, அது ஒரு வாட்டி நம்ம ஆர்சிஎம்ல இருந்து நம்ம சாப்பிட வச்சா ஆட்டோமேட்டிக்கலி இந்த சிஸ்டத்து மேலே அவரோட கான்பிடன்ஸ் பயங்கரமா வந்து பூஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி இப்ப நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம்க்குள்ள வந்திருக்காங்க, ஐடி போட்டிருக்கு. ஆனா இப்பவும் வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்து மேல விசுவாசம் இல்லாத ஆளுங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎமோட இந்த பெஸ்ட் சாப்பாடு நீங்க சாப்பிட வைக்கிறதா. ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவருக்கு சிஸ்டம் மேலேயும் ஆர்சிஎம் மேலேயும் வந்து விசுவாசம் வரும். So we need to take maximum members to that program. So January 6ஆம் தேதி டைமண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து மேக்சிமம் ஆளுங்களை வண்டர் வேர்ல்டோட இனாகிரேஷனுக்கு வந்து மினிமம் 10 பேர் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் வந்து கொண்டு வரணும். அது ஒரு டார்கெட்டா எடுங்க. அடுத்த என்ன, பிளான் பிரசன்டேஷன் ட்ரைனிங். இந்த பிசினஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு பொருள் நமக்கு பிடிச்சாலும் அந்த பொருளை வந்து லைஃப் லாங் நம்ம வந்து அதே பொருளை வித்தவுட் எனி ஒரு காரணம் இல்லாத வாங்க மாட்டோம்.
ஸோ ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நமக்கு ஆளுங்களுக்கு கொடுக்குற பெரிய காரணம் என்னன்னு கேட்டா, when you are using our product we are giving you an income. நம்ம ஆர்சிஎமோட பொருளை நீங்க யூஸ் பண்ணாம நீங்க சும்மா சும்மா ஹெல்த் மட்டும் நீங்க எடுக்க வேண்டாம். அதுக்காக நம்ம என்ன சொல்ல கிடைக்க போற உங்களுக்கு ஒரு இன்கம் ஜெனரேஷன் ப்ரோசஸ். உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும்போது அதுக்காக கம்பெனி உங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குது. ஆனா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னா அது எப்படி இன்கம் உங்களுக்கு வருங்கிற விஷயம் கரெக்டா நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நமக்கு என்ன தெரியணும், ஆர்சிஎமோட பிளான் பிரசன்டேஷன் தெரியணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இப்ப எனக்கு வந்து ஆர்சிஎம்ல பெரிய சக்சஸ் இல்லாம இருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இது கூட ஆகலாம். ஹவு மெனி ஆளுங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ப்ரோக்ராம் நிறைய ஆளுங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை பிளான் பிரசன்டேஷன் வந்து நீங்க ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு வந்து ஆர்சிஎமோட பிளான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கு. இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுக்க தெரியாது, நான் இது வரைக்கும் படிக்கல, அது விடுங்க. எத்தனை பேரை வந்து உங்களோட பிளான் தெரியுற உங்களோட லீடர் முன்னாடி நீங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆளு வந்து எப்படி வந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணுங்கிறது இவர் சொல்லி தரும், இந்த பிளான் வந்து நீங்க கேளுங்க சொல்லிட்டு உங்களோட லீடர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் அது பண்ணிருக்க? வெரி 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 லெஸ் பீப்புள் வில் பி தேர். கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் இது பண்ணிருக்கு. ஸோ இந்த பிசினஸ்ல உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் நீங்க பிளான் பண்றேன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா பிளான் பிரசன்டேஷன் ட்ரைனிங். உங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் தெரியலன்னா தெரிஞ்ச ஆளுக்கிட்ட போயிட்டு அதோட ட்ரைனிங் வாங்கிடுங்க. பிளான் பிரசன்டேஷன் வந்து கரெக்டா நம்ம பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்பதான் நமக்கு வேற ஆளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். உங்களோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பிளான் பிரசன்டேஷன் தெரியலன்னா எப்பவும் வந்து நீங்க தான் போய் பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் நீங்க சொல்லி கொடுங்க. நிறைய ஆளுங்களுக்கு வந்து கரெக்டா பிளான் பிரசன்ட் பண்ண தெரியும், ஆனா வந்து அவர் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதனால அவருக்கே தெரியாது அவருக்கு தெரியுங்கிற விஷயம். நம்ம சந்தோஷ் நாயர் சார் ப்ரோக்ராம்ல நம்ம ஆனிவர்சரி ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி அக்ரேஷியா, அதோட பேர் என்ன, அக்ரேஷியா. எனக்கு வந்து நல்லா எல்லாமே பண்ண தெரியும், ஆர்சிஎமோட பொருளை பற்றி பேச தெரியும், ஆர்சிஎமோட பிளான் பிரசன்டேஷன் கரெக்டா கொடுக்க தெரியும், ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி பேச தெரியும், ப்ரொஃபைல் சொல்ல தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது எனக்கு தெரியுங்கிற விஷயம். இதோட பேர் என்ன, அக்ரேஷியா. சோ நிறைய ஆளுங்களுக்கு வந்து நல்ல நல்ல கெப்பாசிட்டி இருக்கு, நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, ஜெனுவின் பர்சனாலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஆள்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டேன், ஆர்சிஎமோட சிஸ்டம் இல்லைன்னா பிளானு இல்லைன்னா ப்ராடக்டை பற்றி பேசவே மாட்டேன். நீங்க அந்த அக்ரேஷியா விட்டு அது வந்து நம்ம ஒட்டிட்டு நீங்க வெளியே வரணும். அந்த பிரேக் பண்ணுங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணிட்டு நீங்க போய் ஆளுங்க கிட்ட போய் பேசுங்க. ஸோ அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா பிளான் பிரசன்டேஷன் அண்ட் பிளான் பிரசன்டேஷன் ட்ரைனிங் நீங்க பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னு ஆளுங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவரை பண்ண வைங்க. இதுதான் நம்ம டூப்ளிகேஷன் நம்ம சொல்றது. அதுக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க டூப்ளிகேஷன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் 100% ப்ராடக்ட் யூஸ் டூப்ளிகேட் பண்ணுங்க, ஹோம் மீட்டிங்ஸ் டூப்ளிகேட் பண்ணுங்க, டிஸ்பிளே வால் டூப்ளிகேட் பண்ணுங்க, பர்சனல் டார்கெட்ஸ் நீங்க எடுக்கிறேன்னா உங்க டீம்ல அது டூப்ளிகேட் பண்ணுங்க. டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் இதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணுங்க. கம்பெனி டார்கெட் அது டூப்ளிகேட் பண்ணுங்க, நீங்க அது பண்ணுங்க. அதே மாதிரி உங்க டீம்ல டூப்ளிகேட் பண்ணுங்க. பிளான் பிரசன்டேஷன் ட்ரைனிங் டூப்ளிகேட் பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, உங்க டீம்ல டூப்ளிகேட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா டூப்ளிகேட் பண்ணா நீங்க ஒரு ரூபி இல்லைன்னா வந்து ஒரு டைமண்ட் ஆகுறதுக்கு யாருமே தடுக்க முடியாது. நீங்க வேணாம்னு நினைச்சா கூட நீங்க டைமண்ட் ஆயிடும். there is no other option. டைமண்ட் ஆகிதான் உங்களுக்கு இங்க இந்த பிசினஸ்ல இருந்து ரிட்டையர் ஆக முடியும். there is no other option. சோ இந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ண நம்ம டூப்ளிகேட் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மீட்டிங் கரெக்டா புரியுங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைமண்ட் சுரேந்திர சாரோட ப்ரோக்ராம் 6ஆம் தேதி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 13ஆம் தேதி நம்ம டைகர் சந்தோஷ் நாயரோட ப்ரோக்ராம் கொச்சின்ல நடக்க போறாங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி வந்து நம்ம மஹோத்சவ் ஆர்சிஎம் மஹோத்சவ் வந்து அதுவும் கொச்சின் அங்க மாதிரி வந்து நடக்க போறாங்க. ஸோ 10,000 பேரை பிளான் பண்ற ஒரு பெரிய ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ஆளுங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, ஆனா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண மாட்டோம். ஏன் அட்டென்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அந்த மீட்டிங்கோட பெனிஃபிட் அது அங்க போனா என்ன கிடைக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. எப்படி தெரியும், அந்த ப்ரோக்ராம் போனா தானே தெரியும். இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் ஆயிருக்கிற எல்லா ஆளுங்களும் ஒரு மீட்டிங் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா மீட்டிங்கிலும் இப்ப பாருங்க, இப்ப கோபகுமார் சாரோட மீட்டிங் இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுவீங்க, மூர்த்தி சாரோட மீட்டிங் இருந்தாலும் நான் எல்லா ஃபுல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவீங்க, சுஜித் சாரோட மீட்டிங் இருந்தாலும் நான் எல்லா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுவீங்க.
வாட்ஸ்அப்போட ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் எனக்கு வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியாதா? எனக்கு வந்து ஆர்சிஎம்ல இனி வந்து ரூபில இருந்து ஸ்டார் ரூபி போனோம்னா எகெயின் வந்து இவரோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதான் எனக்கு வந்து ஆக போகுமா? அப்படி இல்லை. நானே வந்து நிறைய மீட்டிங் கொடுக்குற ஆளு தானே, நிறைய ட்ரைனிங் கொடுக்குற ஆளு தானே. ஆனாலும் இப்பவும் வந்து நான் அது பண்றது எதுக்கு நான் பண்றேன்? பிகாஸ் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கிற ஒரு டயலாக், ஒரே ஒரு டயலாக் வந்து மேபி என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். இப்போ ஆனிவர்சரி செலிப்ரேஷன், இப்போ லாஸ்ட் நடந்த கீசோல் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல கிரண் பேடி மேடம், ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் ஆஃப் இந்தியா, கிரண் பேடி மேடம் சொன்ன ஒரு டயலாக், இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ஏன் என்ன கூப்பிட்ட, நீங்க என்ன கூப்பிடக்கூடாது, நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் தான் கூப்பிடணும்னு சொன்ன அந்த டயலாக் ஆக்சுவலி இட் பூஸ்டட் மீ லைக் எனிதிங். ஆர்சிஎம்ல வந்து ஆல்ரெடி நான் பூஸ்டப்ல இருக்காங்க, எகெயின் வந்து என்ன வந்து பத்த வச்சது சொல்லல, எகெயின் என்ன பத்த வச்ச அந்த டயலாக். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கிரண் பேடி மாதிரி இருக்கிற ஒரு லேடி இதுவரைக்கும் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அவர் பார்த்ததே இல்லை, எஸ்பெஷலி லேடிஸ் கூட்டம். ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு ஒரு சக்சஸா நடத்துறது இதுவரைக்கும் அவரே பார்த்தது இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின். ஸோ ஹவு லாங் வி ஆல்ரெடி வந்து நம்ம எவ்வளவு வந்து வாஸ்டா மாறி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆர்சிஎம் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பை 2025. 2025க்கு அப்புறம் தான் இந்தியாவில வந்து டைரக்ட் செல்லிங்கும் ஆர்சிஎம்மும் வந்து நம்ம சரியான விதத்தில் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து வார்ம் அப் எக்ஸசைஸுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்ப நம்ம பண்ற வேலை எல்லாமே வந்து வார்ம் அப் தான். இந்த வார்ம் அப் டைம்லயே வந்து இந்தியாவில் இருக்கிற ഏറ്റവും பெரிய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம் வளர்ந்துருக்குங்கிற விஷயம் எனக்கு எப்ப புரிஞ்சுது, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போதே எனக்கு புரியுது. இஃப் நான் அந்த மீட்டிங்ல போகாம இருந்தா, நான் அதை அட்டென்ட் பண்ணாம இருந்தா டெஃபினெட்லி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேன். மேபி வேற ஆள் சொல்லி இருக்குன்னு சொன்னா கூட எனக்கு இப்ப இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி டெஃபினெட்லி எனக்கு கிடைக்க மாட்டேன். இது கிடைச்சது எப்போ? எனக்கு இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து விசுவாசம் எகெயின் வந்து இருக்கிற 1000% 10,000% கன்வெர்ட் ஆனதப்போ when I directly attend that program, அது அவரோட மவுத்ல இருந்து அவர் பேசும்போது எல்லாரும் கிளாப் படிக்கிறது கேட்டப்போ அங்க இருந்த அவர் எனர்ஜி, 30,000 ஆளுங்க ஒரே இதுல வந்து கிளாப் சொல்லி கிளாப் அடிக்கும் போது கிடைக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, அது கிடைச்சப்போதான் எனக்கு என்னோட அந்த ஒரு எனக்கும் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மீட்டிங், நீங்க வந்து அந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரியணும். நிறைய ஆளுங்க வந்து ஐயோ எனக்கு பாஷை தெரியாது, எனக்கு வந்து அவரோட லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு அவரோட ஆட்டிடியூடு பிடிக்காது, நிறைய ரீசன் சொல்லி மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் த ரைட் திங். இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னா மினிமம் பண்ண வேண்டிய விஷயம் தான் நம்ம மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு மீட்டிங் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மீட்டிங்ஸ்ல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் வந்து கண்டிப்பா நம்ம எல்லா ஆளுங்களும், பிகாஸ் பெரிய மீட்டிங்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ண முடியாது, பட் ஹோம் மீட்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி. ஹோம் மீட்டிங் வந்து எத்தனை ஆளு யாருக்கு வேணாலும் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு நல்ல ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாங்கிறதா இனிமேல் அவங்க சொல்ல போறாங்க. ஸோ வை ஹோம் மீட்டிங்? ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி என்ன, எதுக்கு நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணணும்? இட் இஸ் த ஃபெமிலியரைசேஷன் ஆஃப் ஆர்சிஎம் ப்ராடக்ட் டு த நியூ ஜாயினிஸ் டு த ஃபேமிலி. அப்படின்னா ஆர்சிஎம்குள்ள வந்திருக்கிற ஒரு நபருக்கு வந்து ஆர்சிஎம் இருக்கிற எல்லா பொருளை பற்றி நம்ம சொல்லி கொடுத்ததுக்கான ഏറ്റവും നല്ലൊരു ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு ஃபேமிலிக்கு. நான் சொல்றது ஒரு நபருக்கு கிடையாது. நம்ம எப்பவும் வந்து ஆர்சிஎம் சொல்லி கொடுக்கறது யாருக்கு? ஒரு நபருக்கு தான் சொல்லி கொடுக்கும். அப்போ ஒரு ஃபேமிலி எல்லாருமே இருக்காது. ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இதை பற்றி புரிஞ்சா மட்டும்தான் ஃபேமிலியில இருந்து சப்போர்ட் கிடைக்கும். அதர்வைஸ் அவர் என்ன, நம்ம வந்து எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்ம சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கம்மியாகும் சொல்லியிருக்காங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கா சொல்லியிருக்காங்க, ஹார்ட் பிளாக் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாகும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இதுவும் வந்து நான் வந்து வீட்டுல போய் பேசும்போது அவர் என்ன சொல்லுவீங்க, ஐயோ உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க, ஆயில் எல்லாம் வந்து காலையில குடிச்சா வந்து கொலஸ்ட்ரால் ஏறதான் போறாங்க, உங்களுக்கு வந்து மூளை இல்லையா, உங்களுக்கு நீங்க இவ்வளவு முட்டாளா நீங்கன்னு அவரோட ஃபேமிலி இருக்கிற ஆளுக்கு கேட்கும் போது அவரும் வந்து ஓ அப்படியா, ஓ அப்ப அவர் எங்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யாத அவர் யோசிக்குவீங்க. ஆனா அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்களுக்கு கூட நம்ம புரிய வச்சா அவருக்கு கூட, ஏன்னா இது வந்து தெரிஞ்ச ஆளுங்க சொல்லும் போதுதான், இது பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய ஆளுங்க சொல்லும் போதுதான் ஆளுங்க இது வந்து நம்புவீங்க. அதர்வைஸ் இந்த விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு ஆயில் சாப்பிட்டா உங்களோட கொலஸ்ட்ரால் கம்மியாகும் அப்படின்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகும் நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் சொன்னா யாருமே நம்ப மாட்டேன். ஆனா அது வந்து சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம சொல்லும் போதுதான் ஆளுங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரும்.
ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபேமிலியில இருக்கிற முழுவன் ஆளுங்களையும் நம்ப வைக்கணும்னா அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஒரு ஹோம் மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்றது. இட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப். கோட் போட்டுனார்ல போல இருக்குல்ல, அதனால போயிட்டேன். வெண்மதி மேடம் கொஞ்சம் மூட் பண்ணுங்க. One second. Okay. So it is the most effective method of developing RCM business by which complete family will be convinced about RCM. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியில முழுவன் ஆளுங்களையும் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஹோம் மீட்டிங். அண்ட் we can get business instead of people from this group. அப்படின்னா ஒரு நமக்கு பிசினஸ் அந்த டீம்ல அந்த குரூப்ல ஹோம் மீட்டிங் வந்து நம்ம 10 பேர் உட்கார வச்சா அந்த குரூப்ல இருந்து நிறைய ஆளுங்க என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டடா வரும். இப்ப பாருங்க, இப்போ இந்த பிசினஸ்ல நிறைய ஆளுங்க ஜாயின் பண்ணும்போது அவரை கொண்டு வந்த ஆளுங்க இப்ப அந்த பிசினஸ்ல இல்ல. ஒரு ஆளை வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க, இந்த ஆளு வந்து டெவலப் பண்ணி அவர் வந்து பெரிய லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா அவரை ஜாயின் பண்ண வச்ச ஆளு இப்ப இந்த பிசினஸ்ல இல்லை. ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு மைண்ட்ல இருந்து போச்சு. ஆனா இந்த ஆளு சக்சஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணும்போது அந்த குரூப்ல மேபி அந்த ஹோம் மீட்டிங் எந்த வீட்டுல நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்களோ அந்த ஆளு நாளைக்கு அந்த பிசினஸ் நம்ம கொண்டு போக மாட்டேன், அவரு வந்து பிசினஸ் விட்டு ஓடிடும். ஆனா அந்த ஹோம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஆளுங்க என்ன ஆகும், இன்ட்ரெஸ்டட் ஆகும். அதுல இருந்து 2 பேரு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நல்ல லீடரா வந்து அந்த 2 பேரை நமக்கு கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த ஹோம் மீட்டிங்ல இருந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆளுங்களை கரெக்டா நமக்கு செலக்ட் பண்ண முடியும். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹோம் மீட்டிங். சோ நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் மினிமம் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஹோம் மீட்டிங். தென் ஹவு டு டூ ஹோம் மீட்டிங்ஸ். ஹோம் மீட்டிங் நம்ம எப்படி பண்ணணும், ஹோம் மீட்டிங் ஷுட் பி கண்டக்டட் இன் an active members home. நம்ம டீம்ல வந்து ஒரு புதுசா ஒரு ஆளு ஜாயின் பண்ணா அந்த ஜாயின் பண்ண ஆளுங்கள இருந்து அந்த மெம்பர் ஆக்டிவா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளோட வீட்டுல வந்து எனக்கு உங்களோட வீட்டுல ஹோம் மீட்டிங் பண்ணிதான் ஆகணும் சொல்லிட்டு அந்த வீட்டுல போயிட்டு நீங்க பண்ணாதீங்க. எஸ், எனக்கு இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிற விஷயம் அவரோட மைண்டுக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு அந்த ஆக்டிவ் மெம்பரோட வீட்டுல தான் நம்ம என்ன பண்ணணும், ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். செலக்ட் a place where minimum disturbance of entrance and exit. நம்ம வந்து ஹோம் மீட்டிங் அந்த வீட்டுல நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி இடம் நம்ம செலக்ட் பண்ணணும், ஆளுங்க மீட்டிங் உள்ள வரும்போதும் மீட்டிங் விட்டு வெளியே போகும்போதும் யாருக்குமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா பலப்போது நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, ஹோம் மீட்டிங் இடையில வந்து ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம லீடர் பேசுற விஷயம் அவருக்கு மைண்ட்ல இருக்காது. ஏன்னா வெளியே இருந்து எப்போ ஆளுங்க வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இது ஆளுங்க பார்க்க கூடாது. எப்பவும் வந்து ஹோம் மீட்டிங்ல வந்து என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைட்ல இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து லீடரை வந்து சொல்ற விஷயங்கள் நம்ம கேட்கும் போது நம்ம வந்து கவனிக்கும் போது பின்னாடியில இருந்து ஆளுங்க வந்தாலும் போனாலும் நமக்கு தெரியாது. ஆனா ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணுவீங்க, லீடர் பேசும்போது எப்போ சில ஆளுங்க வந்து யூரின் பாஸ் பண்ண போவீங்க, சில ஆளுங்க வந்து போன் வந்தா வெளியே போவீங்க, சில ஆளுங்க வந்து கொஞ்சம் லேட்டா உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து இந்த கவனம் நமக்கு இருக்காது. நம்ம வந்து எங்க கவனிக்கும், அந்த வெளியே போன ஆளு போன் பண்ண ஆளு சிரிக்கிற ஆளு இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்போ இருக்கும். ஸோ எப்போ நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணும்போது என்ட்ரன்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல நம்ம லீடர் நம்ம ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பின்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கணும், நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. மேக் சூட்டபிள் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நிறைய நம்ம வந்து எப்பவும் வந்து ஹோம் மீட்டிங்ல கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். நம்ம வந்து நிறைய ஆளுங்களை வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணா சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா 100 பேர் ஹோம் மீட்டிங்ல வந்தாலும் 10 பேர் ஹோம் மீட்டிங்ல வந்தாலும் நமக்கு வந்து கிடைக்க போறது அந்த ஹோம் மீட்டிங்ல இருந்து 2-3 ஆளுங்க தான். நீங்க நிறைய ஆளுங்களை கொண்டு வந்தாலும் அவருக்கு வந்து கவனிக்க முடியாது. ஏன்னா பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒரு வீட்டுல வந்து அந்த அளவுக்கு ஆளுங்களை அக்குமடேட் பண்ண முடியாது. சோ எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டா வந்து நம்ம லீடர் சொல்ற நம்ம பொருளை பற்றி சொல்ற விஷயங்க கேட்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். பயங்கர டைட்டா இருக்கக்கூடாது. சீட்டிங் ஷுட் பி ஆளுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி நல்ல சீட்டிங் கொடுங்க. ஈவன் வந்து தரையில நம்ம வந்து கீழே இருந்தா கூட பரவாயில்ல, பட் இட் ஷுட் பி கம்ஃபர்ட். அவருக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ். இது எப்படியாவது இந்த ஹோம் மீட்டிங் வந்து ஸ்டாப் ஆயினா திரும்பி போகலாம். ஏன்னா பயங்கர டிஸ்டர்பன்ஸ், எங்க வந்து காலி வலிக்குது, இந்த மாதிரி ஆகக்கூடாது. இட் ஷுட் பி அதே மாதிரி பயங்கர சூடு, நிறைய ஆளுங்க இருக்கிறதுனால பயங்கர சூடு இருக்குது. ஸோ அதனால எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து வீடு விட்டு போகலாம். ப்ரோக்ராம் நல்லதுதான், ப்ரொடக்டிவ் சொன்னது எல்லாமே நல்லதுதான், ஆனா அங்க உட்கார முடியாது. அந்த அளவில் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது. சீட்டிங் ஷுட் பி இன் ப்ராப்பர் மேனர்ஸ் அண்ட் வெல் அரேஞ்ச். கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம வந்து சீட்டிங் கொடுக்கணும். ஒயிட் போர்டு, மார்க்கரு, டஸ்டரு, மைக் ஷுட் பி தேர். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஒயிட் போர்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து போர்டுல நம்ம வரைச்சு காமிக்கணும், நம்ம எழுதி காமிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு மார்க்கர் வேணும், டஸ்டர் வேணும், ஒரு மைக்கு.
அப்படின்னா வந்து நிறைய ஆளுங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கும்போது ஆளுங்க கேட்கவே மாட்டேன். ஸோ ஒரு மைக் இருந்தா பெஸ்ட். ஒரு சின்ன மைக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண தட் வில் பி ஈஸி. இன்கேஸ் மைக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் ஒரு போர்டு, மார்க்கர், டஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஹோம் மீட்டிங்குக்கு. பிரீஃப் த மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் வெல் இன் அட்வான்ஸ். நம்ம ஹோம் மீட்டிங் நடத்த போற வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ்னை வந்து நம்ம இந்த ஹோம் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஏதோ பண்ண போறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாட் வி ஆர் கோயிங் டு டூங்கிற விஷயம் நம்ம வந்து உங்களோட வீட்டுல வந்து ஆளுங்க இப்படி நம்ம இருக்க போறாங்க, நான் இந்த இடத்துல இருந்து பேச போறாங்க, நான் பேச போற விஷயங்கள் இந்த மாதிரி. சோ வேற டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா அங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா குழந்தைங்க வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து இடையில ஓடிட்டே இருக்கும். நமக்கு அது வந்து ஒண்ணுமே சொல்ல முடியும். இடையில வந்து அந்த அந்த வீட்டுல போய் நமக்கு சொல்ல முடியுமா, நீங்க உங்களோட குழந்தைகளை பிடிங்க, பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு சொல்ல முடியுமா? சோ நம்ம இது வந்து இம்பார்ட்டன்டான திங். இது நீங்க யோசிக்கிற மாதிரி சிம்பிளான விஷயம் கிடையாது. உங்க லைஃப்ல வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ஹோம் மீட்டிங்கிற விஷயம். அந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களையும் நம்ம புரிய வைக்கணும். அதர்வைஸ் அவரும் வந்து என்ன பண்ண மாட்டேன், அவரும் வந்து கவனிக்க மாட்டேன், அவரும் வந்து மேபி டிவி வால்யூம் பயங்கர இன்க்ரீஸா வச்சிடும். சோ இது வந்து ஒரு மீட்டிங்கிற விஷயம், இது சீரியஸான விஷயங்கிறது அந்த மெம்பருக்கு ஃபேமிலியிலும் வந்து கிட்டமா சொல்லி கொடுக்கணும். மேபி வந்து நம்ம அந்த மெம்பர் கிட்ட சொல்லுவீங்க, ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஆளுங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதனால அவரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் கம்மி பண்ணணும் ஹோம் மீட்டிங். ஒரு ஹோம் மீட்டிங்ல வந்து நம்ம வேற என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். Members should wear neat dress so that the importance of the program should be felt to others. நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் நம்ம போனோம். நம்ம ஜென்ஸ் போகும்போது வந்து டை எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லொரு பார்க்கும் போதே வந்து ஜென்டில்மேன், இவர் சொன்னா அது வந்து நிஜமா இருக்கும் ஆளுங்களுக்கு புரியணும். நிறைய ஆளுங்க பண்ண தப்பு என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் தான், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான அவரை மாதிரியே நானும் இருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா தானே இதெல்லாம் நம்ம நினைக்குவீங்க. ஆனா நம்ம சொல்லுற விஷயம் பார்க்கும்போது நம்ம அப்பியரன்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். நீங்க சொல்றது ரைஸ் பிரான் ஆயில் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கிடைக்க போற பெனிஃபிட்டை பற்றி, நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஏன் வந்து உங்களோட குழந்தைக்கு கொடுக்கணும், அதுல இருக்கிற 49 வைட்டமின்ஸ் 10 பொட்டானிக்கல்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆக போறாங்க, பயோவைஸ்ல இருக்கிற 72 நியூட்ரியன்ஸ், அதுல இருக்கிற என்சைம்ஸ் எப்படி வந்து உங்களோட பாடியில வந்து எஃபெக்டிவ் வரும், எப்படி வந்து உங்களோட லிவரை காப்பாற்ற போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசுறாங்க. சோ இது நீங்க பேசும்போது அந்த ஒரு அப்பியரன்ஸ் இல்லைன்னா, அவரு வந்து அந்த 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 மேட்சிங் கரெக்டா இல்லைன்னா யாருமே அது நம்ப மாட்டோம். சோ நம்ம பேசும்போது நம்ம அப்பியரன்ஸ் ஷுட் பி வெரி வெல். நம்ம வந்து கரெக்டான ட்ரெஸ் போட்டு தான் அந்த மீட்டிங் பண்ணலாம். லேடிஸ் ஆகும்போது வந்து நம்ம கரெக்டான அப்படின்னா ஒரு நம்ம அப்பியரன்ஸ் வந்து நல்ல அப்பியரன்ஸ்ல வந்து நம்ம ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். டூ நாட் சப்ளை டீ காஃபி இன் பிட்வீன், வெயிட் டில் த எண்ட். எப்பவும் வந்து ஹோம் மீட்டிங்ல நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, மீட்டிங் இடையில வந்து நம்ம என்ன பண்ணுவீங்க, டீ காஃபி அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணுவீங்க. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஹோம் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாடும். ஏன்னா எல்லா ஆளுங்களும் வந்து கவனம் வந்து என்ன ஆகும், அது வரைக்கும் ஒரு மேபி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பொருளை பற்றி பேசும்போதுதான் இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் வரும். ஸோ இடையில வந்து அந்த மேபி நம்ம என்ன பண்ணோம், அது வந்து ஸ்டாப் பண்ண வேண்டி வரும். சரி, என்ன டீ குடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டி வரும். அப்பவும் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. இனி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம எல்லா ஆளுங்களும் அந்த ஹோம் மீட்டிங்ல வந்த ஆளுங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அந்த டீ காஃபி மேல இருக்கும். So we should not do this mistake. நம்ம வந்து ஹோம் மீட்டிங் இடையில வந்து டீ காஃபி ஒண்ணுமே கொடுக்க கூடாது. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், டீ காஃபி ஸ்நாக்ஸ் அவருக்கு கொடுக்கணும். The guest speaker should well introduce, that is called edification. நம்ம வந்து ஒரு வீட்டுல போயிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ഏറ്റവും மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, யாரு வந்து இந்த மீட்டிங் நடத்த போறீங்களோ, யாரு வந்து இந்த ஹோம் மீட்டிங்காக கொண்டு போயிருக்கீங்களோ அவரை வந்து நல்லான எடிஃபை பண்ணணும். இந்த அந்த லீடரை பற்றி பெரிய லெவல்ல நம்ம சொல்லணும். பிகாஸ் நிறைய ஆளுங்க பண்ண தப்பு என்னன்னு கேட்டா, நம்ம வந்து நம்ம லீடர் தானே, எப்பவும் பாக்குற ஆளு தானே, இவரை பற்றி நம்ம வந்து பெருசா எதுக்கு சொல்லணும் நம்ம நினைக்குவீங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு க்ளோஸான ஆளா இருந்தாலும், நம்ம இப்ப நானும் காமராஜ் சாரும் வந்து எப்போ டெய்லி போன் பண்ற ஆளுதான். ஆனா கூட ஒரு மீட்டிங்ல வரும்போது காமராஜ் சார் என்ன பண்றீங்க, ரஞ்சித் சார் வந்து பெரிய ஆளு அப்படி அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு என்னை எடிஃபை பண்ணி தான் என்ன கூப்பிடுறாங்க. ஏன் அது பண்றேன், பிகாஸ் தட் இஸ் த சிஸ்டம். நம்ம சிஸ்டம் சொல்ற விஷயம் தான் அது. அந்த சிஸ்டம் சொல்லுற விஷயம் தான் அவர் பண்றாரு. இட் இஸ் நாட் லைக் அது வந்து அவர் சும்மா வந்து என்ன பூம் பண்றதுக்காக என்ன வந்து இது பண்றதுக்காக இல்ல, அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவருக்கு 100 ரூபாய் நான் கொடுக்க போறது இல்ல காமராஜ் சாருக்கு. பட் வை காமராஜ் சார் இஸ் டூயிங், பிகாஸ் சிஸ்டம் அப்படி சொல்றீங்க.
we have to do that. நம்ம வந்து வந்த ஆளுங்களை வந்து என்ன பண்ணணும், எடிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேஜ் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ வென்எவர் நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும் போதும் யூ ஹேவ் டு எடிஃபை யுவர் மேக்சிமம். பெரிய லெவல்ல அவர் எடிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அந்த ஸ்டேஜ் அந்த ட்ரெயினருக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். During the guest speech, he will explain the products, price differences, scope of income, necessity of RCM in these times. நம்ம இந்த ஹோம் மீட்டிங்ல நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசணும், நம்ம பேச வேண்டியது எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பொருளையும் பற்றி நம்ம பேசணும். இந்த பொருளை நீங்க சாப்பிடும் போது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி நீங்க சாப்பிடணும், இந்த மாதிரி என்னென்ன டிசீசஸ்ல இருந்து நமக்கு இது கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லணும். பிரைஸ் டிஃபரன்ஸ், மார்க்கெட்ல இருக்கிற பொருளும் நம்ம பொருளும் தமிழ் என்ன எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்கிற விஷயம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காமா ரெஸ்னோங்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்க எடுத்தா கூட மார்க்கெட்ல நம்ம கொடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சீப் பிரைஸ்ல கொடுக்கிற ஒரு காமா ரெஸ்னோ ப்ராடக்ட்டும் எங்கேயும் இல்லை. ஸோ வென்எவர் யூ ஆர் ப்ரொமோட்டிங் காமா ரெஸ்னோ அந்த மார்க்கெட் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க சொல்லி கொடுத்துதான் ஆகணும். நீங்க அது சொல்லி கொடுக்காம நீங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு சொன்னாலும் ஆளுங்க என்ன நினைக்குவீங்க, ஐயோ 500 ருபீஸுக்கு மேல பிரைஸ் இருக்கிற இந்த பொருளை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, பயங்கர காஸ்ட்லி. ஆனா மார்க்கெட்ல இருக்கிற பொருள் மினிமம் வந்து கொடுக்க வேண்டியது 1500 ரூபாய் அவருக்கு புரியும் போது ஐயோ அப்ப நமக்கு இவ்வளவு சீப் பிரைஸ் கிடைக்குதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது. ஸோ வி நீட் டு ப்ரொமோட் ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் பிரைஸ் டிஃபரன்ஸ் நீங்க மார்க்கெட்டை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஸ்கோப் ஆஃப் இன்கம், நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் கிடைக்கும். வென் யூ ஆர் இன் இந்த ஆர்சிஎம் சிஸ்டம் உங்களுக்கு டிபி பிரைஸ்ல கிடைச்சா உங்களுக்கு வந்து பெர் மந்த் 20,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் மட்டும் கிடைக்கும். ஒரு இன்கம் ஜெனரேஷன் எப்படி பண்ண முடியுங்கிற விஷயம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் இதுக்கு எல்லாம் மேல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, why we want you to do in RCM. RCMல இந்த பொருளை நான் யூஸ் பண்றதுக்கு எதுக்கு சொல்றேன், பிகாஸ் இப்ப இந்த காலகட்டத்துல எல்லா ஆளுங்களுக்கும் வந்து RCM நெசசிட்டி. இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பொருளும் வந்து மாயம் இருக்கு, எல்லா பொருளும் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கு. நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு லிவர் சிரோசிஸ் வரும், ஹார்ட் அட்டாக் இப்ப வருதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவர் ப்ராடக்ட் இது வந்து கரெக்டா ஆளுங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு RCM ஏன் நம்ம யூஸ் பண்ணுங்கிற விஷயம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ணணும். இதுக்கு மேல வந்து நெட்வொர்க் விஷயங்கள் எல்லாம் வந்து ஹோம் மீட்டிங்ல நம்ம சொல்லி கொடுக்க தேவையே இல்லை. டோன்ட் கோ டு த நெட்வொர்க் இன்கம் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா ஹோம் மீட்டிங்ல வர்ற ஆளுங்க வந்து பொருளை பற்றி தெரியறதுக்கு தான் வர்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து மேபி நம்ம நெட்வொர்க் நம்ம இன்க்ளூட் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி வந்து என்ன ஆகும், அவருக்கு வந்து ஐயோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்டா, ஏன்னா அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா ஏதோ மோசமான விஷயம்னு அவர் நினைக்கிறீங்க. ஸோ இவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசும்போது அவர் ஓடி போயிடும், ஏன்னா அவருக்கு இதை பற்றி தெரியாது. So we need to explain only about the product. First let them use the product. அவர் ஃபர்ஸ்ட் பொருளை யூஸ் பண்ணட்டும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதுக்கு அவருக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன சொல்லலாம், நீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணலாம். உங்களை மாதிரி ஒரு 10 பேரை நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கிறதாக, அதுவும் பாசிவ் இன்கம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ஹோம் மீட்டிங்ல இந்த விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் என்ன, மஸ்ட் டூ இன் ஹோம் மீட்டிங்ஸ். ஹோம் மீட்டிங்ல வந்து கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அது என்னென்ன இருக்கு, கீப் சஃபிஷியன்ட் ப்ராடக்ட் டிஸ்பிளே. நீங்க வந்து 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணாதீங்க ப்ளீஸ். whenever you are doing the home meeting there should be sufficient product display. எல்லா ப்ராடக்டோடையும் டிஸ்பிளே இருக்கணும். ஒரு ஹோம் மீட்டிங்ல வந்து நமக்கு எல்லா பொருளும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. RCMல லட்சக்கணக்கில் 36,500 ப்ராடக்ட் இருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பார்த்தா கூட ஒரு மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு ப்ராடக்ட் நமக்கு வைக்க முடியுமோ அவ்வளவு ப்ராடக்ட் நீங்க வச்சிருங்க. பிகாஸ் எல்லா பொருளை பற்றி நமக்கு என்ன சொல்ல முடியாது, நமக்கு வந்து ஹோம் மீட்டிங்ல பேச முடியாது. பட் மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஸ்பிளேல இருக்கணும். 100 ப்ராடக்ட் டிஸ்பிளேல வச்சு அதுல இருந்து 15 ப்ராடக்டை பற்றி நீங்க பேசுங்க. இல்லைன்னா 150 ப்ராடக்ட் டிஸ்பிளே வச்சுட்டு அதுல இருந்து 25 ப்ராடக்டை பற்றி நீங்க பேசுங்க. ஆனாலும் எல்லா பொருளும் டிஸ்பிளேல இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ சொல்ற மாதிரி எல்லா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி பார்க்கும்போது இல்லைன்னா 10 ப்ராடக்டை பற்றி நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு புரியும், எஸ் இதே ரேஞ்சில் தான் எல்லா ப்ராடக்டும் இருக்கும், இதே ரேஞ்சில் தான் எல்லா ப்ராடக்டோடையும் பிரைஸ் இருக்கும், இது அவருக்கு புரியும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராடக்ட் மேபி அவருக்கு தேவை இருக்காது. ஆனா தேவையான ப்ராடக்ட் எங்கே இருக்கும், அந்த டேபிள் மேல அவர் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எல்லா மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஸ்பிளே நம்ம பண்ணலாம். The conclusion call 1 or 2 for experience sharing program. ஒரு ஹோம் மீட் பண்ணணும்,
அந்த கூட்டத்துல இருக்கிற 2 பேரை இதோட ஷேரிங் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கீங்கிற விஷயம் நீங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நம்ம டெஃபினெட்லி ஹோம் மீட்டிங் அப்புறம் பண்ணிதாகணும். அண்ட் தே ஷுட் பி ஐடென்டிஃபைட் வெல் இன் அட்வான்ஸ் அண்ட் பிரீஃப்ட் அக்கார்டிங்லி. அந்த 2 பேரை வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கிற ஆளுங்க தான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க 2 பேரை கூப்பிட வேண்டியது. புதுசா வந்து இருக்கிற 2 பேரை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண, இந்த ஹோம் மீட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக நீங்க கூப்பிட கூடாது. ஏன்னா அவரு வந்து என்ன வேணாலும் பேசலாம். இருக்கிற 2 பேரை அங்க ஆல்ரெடி சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னது. அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆல்ரெடி ஆர்சிஎமோட பொருளை யூஸ் பண்ணிட்டு அவரோட பெனிஃபிட் கிடைச்சிருக்கிற ஆளுங்க இருக்குல்ல, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லணும். ஏன்னா அவரு வந்து ஆல்ரெடி அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு பிரசன்டேஷன் கூட விதமா வந்து அவரு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு புது ஆளை நம்ம கொண்டு வந்தா மேபி வந்து அந்த ஆளு நேத்துக்கு கூட வேற ஏதாவது ஒரு கம்பெனியோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி வந்திருக்கு. சோ அவர் என்ன சொல்லியிருந்தா, இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணிருக்கு, இது நல்ல பொருள் நான் நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்லுறேன். இப்படி எல்லாம் சொன்னா வந்து எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அது வந்து அப்படியா சரி, அப்போ ஒரு 100% வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஆளுக்கு மைண்ட் செட் வரும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேராவது வந்து நம்ம ப்ரோக்ராமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அதனால வெல் இன் அட்வான்ஸ் அந்த ஆளுக்கிட்ட சொல்லணும், உங்களை நான் கூப்பிடுவோம், அப்ப அது நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க இதை பற்றி நீங்க அவனுக்கு கரெக்டா வந்து கவனிக்கீங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். ஆட்டோமேட்டிக்கலி ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆளு ஒரு ஹோம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணா டெஃபினெட்லி தே வில் பி வெரி மச் மோட்டிவேட்டட். ஏன்னா இவ்வளவு இதை பற்றி விஷயம் தெரியாத ஒரு பொருள் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆளுக்கு வந்து இந்த இவ்வளவு விஷயம் கூட தெரிஞ்சா எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவர் நல்லதான் பேச போறாங்க. ஸோ அந்த 2 பேரை வந்து நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவரை தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க்கு ஃபர்ஸ்ட் விളിക്കണം. அதுக்கப்புறம் வந்து யாரு வந்து பேசினாலும் பிரச்சனை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் 2% should be those who already use the RCM product. In the conclusion should be brief in the brief and insist to take a decision to use the product. நம்ம வந்து எப்பொழுதும் இந்த ஹோம் மீட்டிங் கன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஆளு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். எஸ், இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணணும், அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி நம்ம அது கன்க்ளூட் பண்ணணும். நம்ம வந்து ஓகே ரெடி ஓகே சரி அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்ப கூடாது. இட் ஹாஸ் டு பி அந்த ஆளை வந்து நம்ம கூட இருக்கிற ஆளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி, அவரை யூஸ் பண்ண வைக்கிற மாதிரி, அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஹோம் மீட்டிங் கன்க்ளூட் பண்ணணும். நிறைய டைம்ல வந்து அந்த ஹோம் மீட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த விஷயமே மறந்து வேற ஏதாவது விஷயத்தை பற்றி நம்ம பேசுவீங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவா யூஸ் பண்ணவாங்கிற மைண்ட் செட்டே அவருக்கு இருக்காது. ஸோ இட் ஷுட் பி நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம் கன்க்ளூட் பண்ணும்போது கூட ஆர்சிஎமோட பொருளை நீங்க யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வந்து சாய வாங்க போறாங்க, ஆர்சிஎமோட டீ தூள் எத்தனை பேர் யூஸ் பண்ண போறாங்க, இவ்வளவு டீ தூள் இங்க வச்சிருக்கு, இங்க யூஸ் பண்ணி பாருங்க சொல்லி அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கன்க்ளூஷன் தான் நம்ம பண்ணணும். queries of the audience should be cleared in the same time. Give some brochures and notice. நம்ம என்ன பண்ணோம், அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நிறைய குவரிஸ் இருக்கும். அந்த குவரிஸ் வந்து என்ன பண்ண கிளியர் பண்ணும். இப்போ வந்து இந்த ஒரு பொருளை பற்றி அவர் ஏதாவது கேள்வி கேட்டா அது வந்து நான் பின்னாடி பின்ன சொல்றேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி போகக்கூடாது. ஆடியன்ஸோட எல்லா கேள்விக்கும் வந்து நீங்க பதில் சொல்லணும். அந்த அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து போனோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதோட கரெக்டான பதில் தெரியலன்னா உங்களை என்ன பண்ணணும், நம்ம ஆர்சிஎமோட ப்ரௌசர்ஸ் அண்ட் நோட்டீசஸ் அவருக்கு கொடுக்கணும். இது வந்து இந்த நியூட்ரிசார்ஜோட ப்ரௌசர், இது நீங்க படிச்சு பாருங்க, இதுல எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்கு. ஒரு ஆல் ஓவர் ஐடியா கொடுத்து பாக்கி வந்து இந்த ப்ரௌசர் நீங்க பார்த்தா இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அது ப்ரௌசர் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து வெறப்போற மீட்டிங் நான் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்ம ஒரு ட்ரெயினர் நம்ம சென்னையில வந்து ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, இந்த ப்ரோக்ராமோட நோட்டீஸ் தான், நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க, பாக்கி எல்லாம் இப்ப உங்களுக்கு இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸும் வந்து அன்னைக்கு வந்து மாறப்போறேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த வே வி நீட் டு டூ த ஹோம் மீட்டிங். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இப்ப நான் சொன்ன இதே விதமா வந்து எத்தனை பேர் ஹோம் மீட்டிங் பண்ணிருக்கீங்க. என்ஷூரிங் த கான்டாக்ட் நம்பர் இஸ் நோட்டட் ஃபார் ஆல் த அட்டெண்டர்ஸ். மஸ்ட் டூ பண்ண வேண்டிய விஷயம், வந்திருக்கிற எல்லா ஆளுகளோடையும் கான்டாக்ட் நம்பர் வந்து என்ன பண்ணணும், நம்ம புக்கில் எழுதி வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹோம் மீட்டிங் சொன்னா அந்த ஒரு ஆளோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுற நிமிஷம் தான் அது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அவருக்கு கரெக்டா வந்து ஃபாலோ அப் பண்ணணும்.
வித்தின் மேக் ஏ ஃபாலோ வித்தின் 48 hours 48 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆளை எகெயின் போன் பண்ணிட்டு நம்ம பண்ண ஹோம் மீட்டிங்கோட பொருளை எப்ப நீங்க வாங்க போற, எந்த பிக்கப் சென்டரை நம்ம பார்க்க போற, நீங்க எந்த பொருளை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, எப்ப நீங்க ஐடி போட போறீங்க, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நம்ம என்ன நினைக்கும்னா அன்னைக்கு வந்து பயங்கர மோட்டிவேஷன் ஆயிருக்கு, அவர் நல்லா தான் பேசினாங்க, அவரு போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும். பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவர் வந்து வீட்டு போகும்போது யாரோ வந்து அவர்கிட்ட சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து சும்மா சொல்ற விஷயம். இல்லைன்னா அவருக்கே வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் வந்து அவரோட ஞாபகத்துல அது இருக்காது. So we need to do the follow up after within 48 hours. 48 மணி நேரத்துக்குள்ள அவரை நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணியிருக்கணும். 48 மணிக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணாலும் வந்து அவர் அட்டென்ட் பண்ண மாட்டோம், அவர் உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டோம். உங்களை என்கரேஜ் பண்ணோம்னா வித்தின் 48 வித்தின் 2 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ண அவரை எகெயின் போய் விசிட் பண்ணணும். மீட் தம் பர்சனலி ஆர் கால் தம், நெவர் ஆஸ்க் க்ளோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க பர்சனலி போய் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஆன் போன் கூட உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கூட எடுக்கலாம். ஆனா அந்த ஆளுகிட்ட வந்து க்ளோஸ்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது. நீங்க வந்து அவர்கிட்ட எப்படி கேட்க கூடாது, உங்களுக்கு அன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா ஆர்சிஎமோட அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க கூடாது. நீங்க கேட்க வேண்டியது என்ன, இந்த மாதிரி இவ்வளவு நல்ல பிரம்மாண்டமான இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் டீடைல்ஸ் இது வரைக்கும் முன்னாடி உங்களுக்கு கேட்டிருக்கான்னு கேட்கணும். இது வரைக்கும் வந்து இவ்வளவு ப்ராடக்ட் பற்றி இவ்வளவு நல்ல விளக்கமான டீடைல்ஸ் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கான்னு கேட்டா டெஃபினெட்லி வந்து என்ன சொல்லுவீங்க, இல்ல சார் இது வரைக்கும் வந்து இவ்வளவு அதிகம் ப்ராடக்ட் பற்றி டீடைல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் 100% கம்மியாகிற மாதிரி, இல்லைன்னா தைராய்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு கம்மியாகிற மாதிரி ப்ராடக்ட் பற்றி நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கா, இது ஃபர்ஸ்ட் டைம் தானே நீங்க கேட்கறது. இந்த மாதிரி கேட்கும்போது அவருக்கு என்ன பண்ணுவீங்க, எஸ் 100% ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் கேட்கறது. ஏன்னா அவரு வந்து எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான், சூப்பரான ப்ராடக்ட் தான் அதுன்னு ஆட்டோமேட்டிக்கலி அவரை பேச வைக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எல்லாம் கேட்டா அவரு ஓகே சார் நான் வந்து பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு எல்லாம் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணோம், நெவர் ஆஸ்க் க்ளோஸ்ட் அண்ட் கொஸ்டின்ஸ். அவர் வந்து சரி ஓகே க்ளோஸ் ஆயிட்டு நீங்க போங்க சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்க கூடாது. எஸ்ன்னு சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க அவர்கிட்ட அந்த ஃபாலோ அப்ல நீங்க கேட்கணும். கிவ் த ப்ராப்பர் சொல்யூஷன் ஃபார் த ப்ராஸ்பெக்ட்ஸ் கன்ஃபியூஷன். இந்த மாதிரி ஃபாலோ அப் நடக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா அவர் வீட்டு போகும்போது ஐயோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானே, இது வந்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க போய் செல் பண்ணணுமா, ஆளுங்களை நீங்க ஜாயின் பண்ண வைக்கணுமா, அப்போதானே காசு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பெரிய குவாலிட்டி ப்ராடக்ட்னால சொல்ற இதெல்லாம் நிஜமா இருக்குமா, இதே மாதிரி தானே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் சொல்றது, இவருக்கும் அதே மாதிரி சும்மா போய் சொன்னா நமக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை பத்தி எனக்கு தெரியாது, சாப்பிட்டா அவனுக்கு என்னோட குழந்தைக்கு நீங்க கிட்ஸ் கொடுக்க சொல்றீங்க, புரோட்டீன்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு தேவையா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து எப்போ இருக்கும், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இருக்கிற சொல்யூஷன் நீங்க கொடுக்கணும். ஆளுங்களை ஜாயின் பண்ண தேவை இருக்கா, ஜாயின் பண்ண தேவையில்லை சார், இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ஃபார் த யுவர் ஹெல்த் ஓன்லி. நீங்க வந்து எதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடணும், எதுக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் சாப்பிடணும் சொல்றீங்க, ஏன் வந்து இது 100% ஒரிஜினல் நம்ம கிளைம் பண்றேன், பிகாஸ் வி ஆர் இன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து டைரக்டா தான் நம்ம கையில கிடைக்குது. இந்த மாதிரி விஷயம் அவருக்கு இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸும் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபாலோ அப்ல தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஹோம் மீட்டிங்ல வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்னா ஆர்சிஎம்மோட ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ற ட்ரைனிங் நமக்கு கொடுக்க முடியாது. பட் இதெல்லாம் நமக்கு எப்ப கொடுக்க முடியும், நம்ம வந்து அவர் ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு கேள்வி கேட்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் வந்து கரெக்டான பதில் கொடுக்க முடியும். ஸோ கேள்வி கேட்கணும், அவரு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அதுக்கு என்ன அர்த்தம், அவரு வந்து அந்த ப்ரோக்ராம் கவனிச்சிருக்க. அவரு வந்து ப்ரோக்ராம் கவனிக்கலன்னா அவரு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் வந்து ப்ரோக்ராமே கேட்கல. சோ டெஃபினெட்லி வந்து அந்த கேட்கிற ஆளுங்க தான் சீரியஸான ஆளுங்க, அவருக்கு வந்து அவரோட சொல்யூஷன் நீங்க சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஃபாலோ அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப் வந்து ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி கால் பண்ணி சரி சார் நாளைக்கு மீட் பண்ற சொல்லிட்டு விடக்கூடாது. நாளைக்கு மீட் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் நம்ம என்ன பண்ணணும், ரெகுலர் ஃபாலோ அப். அவர் வந்து இந்த மாதம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா, அவர் வந்து ஒரு 100 PBல இருந்து 1499 PBக்குள்ள பொருள் பர்ச்சேஸ் பண்ணா, அடுத்த மாதம் எகெயின் அவர் ஃபோன் பண்ணி சொன்னா சார் இந்த மாதம் நீங்க எகெயின் இந்த ஒரு மிஸ் பண்ணாதீங்க, 6 மாதம் கண்டினியூஸ்லி வந்து இந்த ஒரு 500 PB நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 12% ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். இந்த விஷயம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஃபாலோ அப் கூட எல்லா மாதமும் பண்ணலாம். ஏன்னா யாருமே வந்து ஏன் வந்து இவரை என்ன தொந்தரவு பண்ண யோசிக்க மாட்டேன், ஏன்னா அவரோட பெனிஃபிட்டுக்கு தான் நீங்க ஃபோன் பண்ற. So you have to follow up and you do the regular follow up. Make them consumers and in due course of time make them direct sellers. First நம்ம என்ன பண்ணா அவரை வந்து ப்ராடக்ட் யூஸரா மாட்டுங்க.
அவரை வந்து கன்சியூமரா மாட்டுங்க. பிவிஎம்எஃப்ஓ பிரேக்ஃபாஸ்டோட கன்சியூமரா மாட்டுங்க. ஒரு நியூட்ரிச்சா நம்ம ஆர்சிஎம்மோட பேலன்ஸ் ப்ராடக்டோட கன்சியூமரா மாட்டுங்க. ரைஸ் பேனரோட கன்சியூமரா மாட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆளுகிட்ட வந்து நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வச்சு, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1 by 1 வந்து 100% ப்ரொடக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாட்டிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ ஒரு ஆளை வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவர் ஒரு சீரியஸ் கஸ்டமர் மாற்றணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, we need to do the homework and home meeting and work it daily. இது வந்து எப்படி பண்ணணும், நம்ம டீம்ல இருக்கிற எத்தனை ஹோம் மீட்டிங் நம்ம பண்ணங்கிறது நீங்க என்ன பண்ணணும், இது ஒர்க் பண்ணுங்க, டெய்லி நீங்க ஒர்க் பண்ணுங்க. இது வந்து ஒரு வாட்டி நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணா அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டோம். நீங்க வந்து ரெகுலர்லி இந்த ஹோம் மீட்டிங் நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நமக்கு இதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கும். when people understand about the product, பொருளை பற்றி ஆளுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு அவருக்கு வந்து புரியணும். எஸ், இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட், இதுல இருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிற விஷயம் புரிஞ்சா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவீங்க, அவர் வந்து அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும்னு தேடுவீங்க. இஃப் they were not understood about the product, அந்த பொருளை பற்றி அவருக்கு புரியலைன்னா அவர் வந்து இந்த ப்ராடக்ட் எங்கேயும் போய் தேட மாட்டேன். அவர் ப்ராடக்ட் தேடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், பிக்கப் சென்டர்ல பிசினஸும் வர மாட்டேன். இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு என்ன பண்ணணும், ஆளுங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏன் யூஸ் பண்ணங்கிற விஷயம் அவருக்கு புரிய வைக்கணும்னா அதுல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னது, ஹோம் மீட்டிங்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வண்டர் வேர்ல்டோட இனோகிரேஷன் அப்படின்னா அவரோட வண்டர் வேர்ல்டு ஓனரோட சைட்ல இருந்து இனோகிரேஷன் இப்போ ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்கு. இனி நம்ம இனோகிரேஷன் தான், நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார், நம்ம ஆர்சிஎம் இருக்கிற எல்லா லீடர்ஸும் சேர்ந்து பண்ண போற பெரிய மிக முக்கியமான பிரம்மாண்டமான இனோகிரேஷன். அன்னைக்கு வந்து குட்டோட்டோட ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம பண்ண போறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து மேக்சிமம் ஆளுங்களை நீங்க கொண்டு வரணும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன, நீங்க வந்து மேக்சிமம் ஹோம் மீட்டிங் ப்ரமோட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அதோட ஒரு பெரிய ஷோரூம் நமக்கு இருக்கு, அந்த ஷோரூம் வந்து பாருங்க. அங்க வந்து பெரிய மீட்டிங் ஹால் இருக்கு. அந்த மீட்டிங் ஹால்ல ரெகுலர் வந்து ட்ரைனிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா நாளும் அங்க ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து எந்தெந்த ப்ராடக்டை பற்றி, இப்போ ஒரு வீக்கில நம்ம குட்டோ ட்ரைனிங் நடந்து அடுத்த வீக்ல வந்து நியூட்ரிசார்ஜ் ட்ரைனிங், அதுக்கு அடுத்த வீக்ல வந்து துளசி பெயின் ட்ரைனிங், இந்த மாதிரி வந்து நமக்கு வீக்லி ட்ரைனிங்ஸ், ப்ராடக்ட் வைஸ் ட்ரைனிங்ஸ் நடக்கும். நிறைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்கும். பிளான் பிரசன்டேஷன் ட்ரைனிங்ஸ் டெய்லி நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்க. துளசி பெயிண்டோட டிஸ்பிளே யூனிட் அங்கே இருக்கு. அப்படின்னா துளசி பெயிண்ட் ஒவ்வொரு துளசி பெயிண்டோட ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு டச் பண்ணி பார்க்க முடியும். எலன்சா நமக்கு இருக்கிற பிரைமர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அங்க போய் டச் பண்ணி பார்க்க முடியும். நம்ம டேன் ப்ரூஃபோட நமக்கு டச் பண்ணி பார்க்க முடியும். எல்லாத்தோடையும் சாம்பிள் அங்கே இருக்கு. ஸோ அங்க நம்ம புதுசா வந்திருக்கிற நிறைய புது பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டைரக்ட்லி வந்து டச் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி நமக்கு குட்டோட்டோட ஃபுட்டு வந்து நமக்கு அங்க ப்ரிப்பேர் பண்ணி கிடைக்கும். உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வேணும்னா நூடுல்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து புரோட்டீன் செல்வா வேணும்னா புரோட்டீன் செல்வா கிடைக்கும், எல்லாமே வந்து அங்க கிடைக்கும். நியூட்ரிசார்ஜோட ஷேக்ஸ் உங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கும். கீசோலுக்கு வந்து மேக்கப், நமக்கு வந்து ஒரு கீசோல் காஸ்மெட்டிக்ஸ் வச்சு நமக்கு எப்படி வந்து மேக்கப் பண்ணலாங்கிற ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இது எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம வண்டர் வேர்ல்டுக்குள்ள நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி தான் அந்த பெரிய ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட அந்த வண்டர் வேர்ல்டோட சரியான வாய்ப்பு உங்களுக்கு யூஸ் ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு டார்கெட் எடுத்து எனக்கு வரப்போற 4 மாதத்துல நான் வந்து ஸ்டார் அச்சீவரா போறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு ராயல்டி அச்சீவ்மெண்ட்டுக்கு போறேன், இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு பிகம் ஏ டெக்னிக்கல் அச்சீவர், இந்த மாதிரி டார்கெட் எடுத்து நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, நம்ம இந்த வண்டர் வேர்ல்டுக்குள்ள நிறைய ஆளுங்களை கொண்டு வரணும். நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 6ஆம் தேதி ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் ஆளுங்களை எல்லா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி அட்டென்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன, யூ நீட் டு டூ லாட் மெனி ஹோம் மீட்டிங்ஸ். ஹோம் மீட்டிங் இஸ் த பேக் போன் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ். ஆர்சிஎம் பிசினஸோட நட்டெல்லு தண்டெல்லு பேக் போனு தான் ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் பண்ணாதான் இந்த பிசினஸ்ல நமக்கு ஜெயிக்க முடியும். ஹோம் மீட்டிங் பண்ண ஆளுங்க தான் ஆர்சிஎமோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. So we concentrate on home meetings and utilize all your leaders. நமக்கு ஆர்சிஎம் தமிழ்நாடுல இருக்கிற ഏറ്റവും பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, எல்லா லீடர்ஸும் வந்து வெரி வெரி நாலேஜபிள் லீடர்ஸ், எல்லா லீடர்ஸும் வந்து வெரி வெரி சீனியர் லீடர்ஸ். எல்லா லீடர்ஸுக்கும் வந்து ஆர்சிஎமோட ஒவ்வொரு பொருளை பற்றி ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறதுக்கான நாலேஜ் இருக்கு. ஆல் த டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ஒரு ஆளு கூட எனக்கு அதில் மிஸ் சொல்ல முடியாது. எவ்ரிபடி நோஸ் வெல் அபவுட் த ஈச் அண்ட் எவரி ப்ராடக்ட்.
ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், நாட் ஓன்லி டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், நம்ம ராயல்டி அச்சீவர்ஸ் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஈவன் வந்து வைட்டல்ல கூட நிறைய ஆளுங்க இருக்கு, நல்ல சூப்பரா வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க ஹோம் மீட்டிங்காக. அடுத்த ஒரு மாதத்துக்காக அவரை வந்து புக் பண்ணுங்க, எனக்கு வந்து இந்த நாள் இந்த இடத்துல ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம், அதுக்காக நீங்க வாங்க சொல்லிட்டு உங்க டீம் லீடரை வந்து நீங்க கூப்பிடுங்க. அவரை பெரிய லெவலில் எடிஃபை பண்ணிட்டு அவரை வந்து ஹோம் மீட்டிங் பண்ண வைங்க. அவரை ஹோம் மீட்டிங் பண்ணும்போது பொருளை பற்றி அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நிறைய ஜாயினிங் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து நிறைய பர்ச்சேஸும் நமக்கு நடக்கும். ஏതൊരു ബിസിനസ്സാ இருந்தாலும் அந்த பிசினஸ் நீங்க சக்சஸா ஃபெயிலியரான்னு பாக்குறது டோட்டல் அந்த பிசினஸோட சேல் பார்த்துதான். இஃப் யூ ஆர் டூயிங் லாட் மெனி திங்ஸ் அண்ட் பிசினஸ் இஸ் நாட் கமிங், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. பட் இஃப் த பிசினஸ் இஸ் தேர், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் த பிசினஸ். அண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வேற எங்கேயும் கிடைக்க போறது இல்லை. யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். நமக்கு வந்து நான் எஃப்எம்சிஜி டெப்போ இருக்கு, நமக்கு எக்ஸிஸ்டிங் டெப்போ இருக்காங்க. நம்ம வெங்கடேஷோட பேர் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் டெப்போ நம்ம வெங்கடேஷ் சார் சென்னை நைட்டு 3:30 வரைக்கும் வந்து நம்ம கூட வண்டர்வேர்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பினது. ஸோ ஐ நீட் டு கிவ் ஏ அப்ளோஸ் டு ஹிம் ஆல்சோ. ஏன்னா அவரும் வந்து பெரிய லெவல், அவர் வந்து வண்டர்வேர்ல்டுக்குள்ள வந்து பொருள் நமக்கு கிடைச்சது பயங்கர லேட்டா கிடைச்சாங்க. ஸோ அதனால டெப்போவிலே போகாது, அவர் எல்லாமே பில்லிங் எல்லாம் வந்து வண்டர்வேர்ல்ட்ல இருந்து பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லா மொத்தம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்ததுனால நிறைய வேலை வந்து நமக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ whoever it is, they were giving you support. எல்லாரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்கான வேலை நம்ம தான் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜேஆர்சிஎம், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ப்ரோக்ராம் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஹோம் மீட்டிங்ஸ் தமிழ்நாட்டில் நடக்குங்கிற ஒரு விசுவாசத்துல let me conclude this program. Thank you so much JRCM, all the best. ஜெயாசியம் சார், ஜெயாசியம் வாழ்த்துக்கள், மிக சிறப்பு, அற்புதம் சார். எல்லாத்தையும் வந்து வரிசையா ஒன்னோடாம நிறைய இன்ஃபர்மேஷன். ரொம்ப அருமை. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம ரஞ்சித் சாருக்கு. வாங்க பொன்குணா சார், உங்களை அட்மிட் பண்ணிக்கங்க. ஜெயாசியம் குடாசியம். ஸோ இன்னைக்கு மங்களகரமா இன்னைக்கு வந்து ஆர்சிஎம்மோட ஒன்றரை வேர்ல்டு எதிர்பார்த்த ஒரு அதாவது ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு கனவு இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நடந்திருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய நிறைய ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த இன்னைக்கு ஒரு என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொச்சாவில் வந்து இந்த சத்பதி மிச்சரும் சத்பதியோட குஷ்கூஷம் வந்து பார்த்தீங்கன்னா 170 கிராம் தான் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 400 கிராம் வந்து பார்த்தேன், இன்னைக்கு அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன் அந்த ப்ராடக்டை. ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் சேட்டு வந்து அப்பப்போ கேட்பாரு, எங்க ஃபேமிலிக்கு வந்து 400 கிராம் தான் தேவை அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அதை வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு சூப்பராக இருந்தது நம்மளுடைய ஒன்றரை வேர்ல்டு. நிச்சயமா இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை வேர்ல்டு வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஆட்சியில வரணும். கண்டிப்பா இறைவனோட கேட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் அந்த தலைமையேற்று இன்னைக்கு வந்து ஒரு இந்த விழா வந்து மிக சிறப்பா எல்லாருடைய தலைமையில் நடந்தது. அதுவும் நம்முடைய யங் ஜென்ரேஷன் நம்முடைய ரூபி சார் வந்து மங்களகரமா வந்து எல்லாரையும் வரவேற்று இன்னைக்கு வந்து அது ஒரு டாக்டர் பேசின விஷயம். ஏன்னா நான் காலையில வந்து நான் மனவூர்ல வந்து ஒரு டிஸ்லவர் ஓபன் பண்றதுனால அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் காலதாமதமா போனேன். ஒரு டாக்டர் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போல, மாத்திரையே போடல, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு டாக்டரோட விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய கிரேட் லீடர் எங்கள் டைனமிக் நம்முடைய ரூபி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த ஹோம் மீட்டிங்கோட சிறப்பு. சார் கேக்குதா? சூப்பரா கேக்குது. ஸோ நம்முடைய ரூபி சார் வந்து ஹோம் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்றது, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தெல்ல தெளிவா ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லிக்கிறாரு. ஒரு ஹோம் மீட்டிங் எப்படி நடத்தணும், எப்படி டீ காஃபி எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்ல வந்து அதுவும் அவரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அட்டன் த மீட்டிங், எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க சொல்லக்கூடிய. பாருங்க எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு தீப்பொறியை வந்து நம்மளுடைய எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மீட்டிங் தான். அது ஜூம் மீட்டிங் ஆகட்டும், லைவ் மீட்டிங் ஆகட்டும், ஹோம் மீட்டிங் எதுவா இருந்தாலுமே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நானும் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை வந்து ஆர்சிஎம்ல வந்து நிறைய கூட்டங்கள் அட்டன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு வந்து இருக்குதே தவிர அந்த ஹோம் மீட்டிங் வந்து எந்த மீட்டிங் தான் வந்து மிஸ் பண்றது இல்லை. அது மாதிரி இன்னைக்கு வந்து ஹோம் மீட்டிங்கை பத்தியோட சக்சஸ் பத்தி ஸ்லைடு போட்டு அழகா தெளிவா சொன்னாரு. ஸோ ஜெயார்சிஎம், குட் ஆர்சிஎம், தேங்க்யூ ரூபி சார், தேங்க்யூ எமரால்ட், ஆல் சீனியர்ஸ், ஆல் இன்னைக்கு அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி பொன்குணா சார், நன்றி, வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட்.
நண்பர்களே, ஒரு அற்புதமான தகவல்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடிய தகவல்கள் கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றரை வேர்டுல ரெகுலர் மீட்டிங். நீங்க போயிட்டு ஒரு நாள் அங்க உட்கார்ந்து 2 மணி நேரம் ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு நாளைக்கு 10 கூட்டம் கூட நடத்தலாம். நீங்க அது வந்து பர்ச்சேஸ் அங்க போயிட்டே இருக்கும். டீம்ல பர்ச்சேஸ் நடந்தா பிபி ஏறிட்டே இருக்கும். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரஞ்சித் சார் அருமையா சொன்னாரு. சென்னையில இருக்கிறவங்க மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். அவர் காலையில பாபு சார்கிட்ட பேசினேன். அவங்க அம்மா இறந்தும் கூட அந்த அவர் விரும்பின அந்த இதை வந்து ஓமத்தை இன்னைக்கு பண்ணி ஆகும்னு சொல்லி ஒரு ஏன்னா மாசம் போயிருது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து இன்னைக்கு அவங்க அம்மா இறந்து 3 நாள் கூட ஆகல. ஆனா அங்க வந்துட்டாரு, ஓப்பனிங் வந்துட்டாரு அவரு. அது ஒரு பெரிய பிளஸ். அவர் ரொம்ப டெடிக்கேட்டடா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணி அந்த ஒன்றரை வேர்ல்டு வந்து ஒரு மாடல் ஒன்றரை வேர்ல்டை காட்டினா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல இதை பார்த்து நிறைய 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 ஒன்றரை வேர்ல்டுகள் வரும். நாம பொன்குணா சொன்ன மாதிரி இது ஒரு நம்முடைய கனவு நினைவாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்குது. எல்லாமே கூடி வந்திருக்குது. ரஞ்சித் சென்னையில வந்து மையம் கொண்டிருக்காரு. அவர் சென்னைக்கு வந்த நேரமே என்னமோ மிக்ஜாம் புயல் வேற மையம் கொண்டுருச்சு. ஒரு ஆர்சிஎம் புயல் வந்த நேரம் மிக்ஜாம் புயலும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ரஞ்சித் வந்து எழுந்திருச்சு ஒன்றரை வேர்ல்டு ஓபன் பண்ணோன்னு நிஜாம் புயல் ஓடி போய் மிக்ஜாம் புயல் ஓடியா போயிடுச்சு. ஆகையினால் இனி புயல் சென்னையை தாக்க முடியாது. ஆர்சிஎம் மட்டும்தான் புயல் மையம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அற்புதமான இந்த நேரத்துல நல்ல ஒரு கிளாஸ். ரஞ்சித் சாருக்கு நாம என்ன பணம் காசு தர முடியுமா? ஒரு கைதட்டல் மட்டும் கொடுக்க முடியும். அதுலயும் ஜூம்ல கைதட்டல் தர முடியுமா தெரியல. முடிஞ்சா நீங்க தம்ஸ் அப் காட்டுங்க, கைதட்டல் பண்ணுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட வேற யாராச்சும் உங்களுடைய கருத்துரை வழங்க வேணும்னா நான் வந்து வாய்ப்பு தரேன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வாங்க. சாயிபுதீன் பதான், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஆர்சிஎம் தேங்க்யூ ரஞ்சித் சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப நாளுக்கு பின்னே நீங்கள் இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் சம்பந்தமான விஷயம் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டிலேருந்து என் டீம்லேருந்து நிறைய பேர் இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணிட்டோம். இப்போ இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சந்தோஷ விஷயம் சொல்கிறேன். ரஞ்சித் சார் வந்து நம்ம செங்கோட்டையில் வந்து ஒண்டர் வேர்ல்டு ஓப்பன் பண்ணி தந்தீங்க. இப்போது 4 மாதம் ஆகுது. 4 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் வந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம். அது தவிர இன்னொரு தென்காசிக்கு இப்போ 2 நாளாக முன்னாடியே நம்ம கடை பார்த்துட்டோம். நம்ம 100 சார் இங்கே இதில் இருக்குது. பேப்பர் நாளைக்கு போகிறேன் சார் நம்ம தென்காசிக்கு. அப்போ அடுத்த ஷோக்கு வர போகிறோம். அப்போது நீங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரைனிங்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. மட்டும் இல்லை, இப்போ போன வாரம் நம்ம ஸ்ரீஜ் சாரோட ஒரு 2 டே ட்ரைனிங் நடந்துச்சு அடூரில் வச்சு. நம்ம 8 பேர் தமிழ்நாட்டு டோட்டல் 8 பேர் 2 டே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க சார். அப்போது அதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா பிளான் ப்ரெசன்டேஷன் படிக்கிறது தான் சார். பிளான் ப்ரெசன்டேஷன் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. அதில் பிளான் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக சார். ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, நம்ம லீடர்ஸ் எல்லாமே ஒரே ஃபாலோ பண்ணுறதுனால, அதாவது டூப்ளிகேஷன் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம் சார். அப்போது எல்லா ஹோம் மீட்டிங்கும் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டை ஒரு பேஸ் எடுத்துக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு வார்த்தைகள் வரல. ரஞ்சித் தேங்க்யூ சார். இப்போ சாரோட எனக்கு டேட்டு வேணும் நம்ம ஓப்பனிங்கு. அப்போது இது எப்போ தெரியல, ஆனால் ரொம்ப போகாது. என்ன இந்த மாதம் முடிஞ்சால் இந்த மாதம் பண்ணும், இல்லாட்டி அடுத்த மாதம் கண்டிப்பாக. ரஞ்சித் சார் தேங்க்யூ சார். சார் வாழ்த்துக்கள், சிறப்பு. போன்ல கேட்டு டேட் வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, மிக சிறப்பு. சைபுதீன் சார் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அதை நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம் அவ்வளவு மேல போக முடியும். இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சென்னை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா 7 கேரளா பிசினஸ் எடுக்க முடியும்னு சொன்னார். கேரளாவில் வந்து ஒரு கேரளா தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு சென்னையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா 7 கேரளாவுக்குள்ள பிசினஸ் சென்னையிலே எடுக்க முடியும்னு சொன்னார்.
அவ்வளவு பெரிய சிட்டி சென்னை. அந்த சென்னை எவ்வளவு பெருசுங்கிறத அந்த புயல் வந்த பிற்பாடு அகில உலகமே அறிஞ்சிருச்சு. இவ்வளவு பெரிய நகரமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. ஆகையினால அவ்வளவு பெரிய சிட்டியில அவ்வளவு ஜனங்க இருக்காங்க. அவங்கள வச்சு கொண்டுட்டு போனா பெரிய பிசினஸ் எடுக்க முடியும். நம்ம லீடர்கள் எல்லாம் அன்றும் பகலும் அயராது பாடுபட்டு ஒரு 1.5 வார்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நபர் நம்ம பாபு சார் வந்திருக்காரு. எல்லாருமே வந்து சேர்ந்து சிறப்பா அதை வந்து பெருசாக்கி அது மாதிரி நிறைய 1.5 வார்டுகளை ஓபன் பண்ணி டீமை பெருசாக்குவோம்னு சொல்லி மற்றவர்கள் ஏற்கனவே வாய்ப்பு வேணும்னா தரலாம். இல்லைன்னா நான் இந்த உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிட போறேன். கண்டிப்பா இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதில் பங்கெடுங்க. தொடர் கூட்டங்களின் மூலமாக டீம்ல பெரிய அளவில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நாலேஜ் இஸ் பவர். பவர்ஃபுல் நாலேஜ் இருந்தாதான் நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறும். சக்சஸ் இருக்கிறது ஆட்டிடியூட் தான் இருக்குது. நாலேஜ் இல்லாம ஆட்டிடியூட் மாறாது. அதனால நாலேஜ் இஸ் பவர், சக்சஸ் ஆட்டிடியூட் இஸ் சக்சஸ். அதனால நம்முடைய எண்ணம் போலதான் வாழ முடியும். எண்ணங்கள் பாசிட்டிவ் ஆனால் கண்டிப்பா சக்சஸ் பாசிட்டிவா வந்து சேரும்னு சொல்லி இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை ரஞ்சித் சார் நன்றி சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஜெயாசியம் கோடாசியம். பொங்குணா சார் சாரி, நான் லேப்டாப்ல இது வரைக்கும் வந்து போட்டோஸ் ஆட் பண்ணல, அதனாலதான் நாளைக்கு ஷேர் பண்ணுவோம் சார். சார் இல்ல பொங்குணா சார் மெசேஜ் போட்டே இருந்தாங்க நம்ம வண்டர்வேல்டோட வீடியோ போட்டோ ஷேர் பண்றதுக்காக. நான் லேப்டாப்ல வந்து இல்ல, மொபைல் தான். அதான் எல்லா குரூப்லயும் வந்துருச்சேன். ஆமா ஆமா, எல்லா குரூப்லயும் வீடியோ வந்துருச்சு. எஸ் எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சென்னை வாங்க சார் ப்ரோக்ராமுக்கு. ஜெயாசியம் குடாசியம் சார். கோடாசியம் வாழ்த்துக்கள். ட்ரை சார், ட்ரை. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இரவு கூட்டத்தில் சந்திப்போம். ஜெயாசியம். ஆல் தி பெஸ்ட்.